வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெய் ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மதுர சாந்தன் அவர்களின் ஓவிய சுந்தரி. இது மர்மம் மற்றும் த்ரில்லர் வகை நாவல். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. 1545 ஆண்டு. கடவந்தாரா கோட்டை, மலபார் தேசம். டச்சு கவர்னர் ஹார்ட்மேன் மானே வெற்றி களிப்பில் மிதந்து கொண்டிருந்தான். இது கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத வெற்றி. சிறிய படை, ஒரே ஒரு கோட்டையை வைத்துக்கொண்டு மலபார் தேசத்தின் பெரும் படையை ஜெயித்துவிட்டான். வீராதி வீரன், சூராதி சூரன் என்று பார்ப்புகழும் கொச்சி அரசன் குருபாத வர்மா தோல்வியை ஒப்புக்கொண்டு சமாதான தூது அனுப்பியது நினைத்து பார்க்கும் பொழுது ஐரோப்பா கண்டத்தின் மாபெரும் வீரனாக நெதர்லாந்து அரண்மனை வீதியில் வலம் வருவது போல பெருமையாக இருந்தது. மதுக்கொப்பியை கையில் ஏந்தி தர்பார் மண்டபத்தில் கம்பீரமாக நின்று ஜன்னல் வழியாக காட்சி தரும் அலையடிக்கும் நீலக்கடலை பார்வையிட்டான். 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கும் அவன் பிறந்த மண்ணை நன்றியோடு நினைத்து கொண்டான். கொச்சி அரசன் பரிசாக அனுப்பிய தங்க கட்டிகள், ஆபரணங்கள், மிளகு, ஏலக்காய், நறுமணப் பொருட்கள் ஆகியவை கஜானா அறையில் மலைபோல் குவிந்து கிடந்தன. மேலும் தேவாரா, திருவன்குளம், பரவூர், பெரும்பாலம், கஞ்சிரா மட்டம் ஆகிய 5 ராஜ்யங்களை ஆட்சி செய்யும் உரிமை கிடைத்திருந்தது. விரைவிலேயே ஐரோப்பாவின் பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் தனது பேரும் இடம்பெற்றுவிடும். இதைவிட வேறு என்ன வேண்டும்? மது, செல்வம், அதிகார போதைகள் அனைத்தும் ஒன்று சேர ஹார்ட்மேன் கற்பனை குதிரையில் ஆகாயத்தில் மிதந்தான். தங்க நிற பட்டு துணியால் மூடப்பட்டிருந்த பரிசு பொருள் ஒன்று அவன் கவனத்தை ஈர்த்தது. அருகே சென்று பட்டு துணியை விலக்கி பார்த்தான். ஒரு அழகான இளம் பெண்ணின் ஓவியம். ஒரு பேரழகி நேரில் வந்து நிற்பது போல் தத்ரூபமாக இருந்தது. அவள் அணிந்திருந்த ஆடையின் மடிப்புகள், ஆபரணங்கள், ஜரிகை வேலைப்பாடுகள், விரல் நகங்களின் பிறை வடிவ வளைவு, கழுத்து மடிப்பு, இடை அழகு, தந்தத்தின் நிறத்தில் பிரகாசித்த அவள் மேனியில் படர்ந்த பச்சை நரம்புகள் அவள் ஓவியமா அல்லது நிஜமா என ஐயம் கொள்ள வைத்தது. இறுதியாக அவள் முகத்தை கூர்ந்து கவனித்தான். அவனை பார்த்து புன்னகை செய்வது போல் தோன்றியது. போதையில் பார்வை கோளாறு ஏற்பட்டுவிட்டதோ என கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தான். அவள் விழிகள் அவனையே ஊடுருவி பார்த்து கொண்டிருந்தன. அவள் கண்களை நேருக்கு நேர் சந்தித்த கணத்தில் மெய் சிலிர்த்து பரவச உணர்வில் இதய துடிப்பு அதிகரிப்பதை உணர்ந்தான். மெதுவாக நடந்து வலது ஜன்னல் ஓரத்திற்கும் இடது ஜன்னல் ஓரத்திற்கும் சென்று ஓவியத்தை பார்த்தான். அப்பொழுதும் அவள் பார்வை அவன் மீது மட்டுமே குவிந்திருந்தது. கொலுசு அணிந்திருந்த அவள் பாதங்கள் மெதுவாக அசைவது போல் தெரிந்தது. அதிர்ச்சியில் 4 அடிகள் பின்னால் நகர்ந்தான். கையில் இருந்த கோப்பையை மேஜையில் வைத்துவிட்டு ஒப்பனை அறைக்கு சென்று முகம் கழுவி துடைத்துவிட்டு திரும்பி வந்தான். 2 கைகளால் ஓவியத்தை தலைக்கு மேல் தூக்கி நிறுத்தி பார்த்தான். அவள் இமைகள் சற்று கீழே இறங்கி கருவிழிகள் அவனை பார்த்தன. ஓவியத்தை தரையில் வைத்துவிட்டு தலை குனிந்து கவனித்தான். அவள் இமைகள் விரிந்து கண்கள் அவனை நிமிர்ந்து பார்த்தன. ஹார்ட்மேன் பதட்டத்தோடு ஓவியத்திலிருந்து கண்களை விலக்கிக் கொண்டான். தர்பார் மண்டமே சுழல்வது போல் தலை சுற்றி கண்கள் செருகின. ஓவியத்தை பழைய நிலையில் வைத்து பட்டு துணியால் மூடிவிட்டு படுக்கை அறைக்கு சென்று விழுந்தான். விசித்திரமான எண்ணங்கள் மனதில் தோன்றி அவனை நிம்மதியாக தூங்க விடாமல் அலைக்கழித்தன. நள்ளிரவில் வீசிய குளிர்ந்த கடற்கரை காற்று அவன் நித்திரையே கலைத்தது. வறட்சியில் தண்ணீர் தாகம் எடுத்தது. நிதானமாக படுக்கையிலிருந்து எழுந்து மேஜையை நோக்கி நடந்த ஹார்ட்மேனின் கால்கள் பாதி வழியில் ஸ்தம்பித்து நின்றன. ஓவியத்திலிருந்த அதே பெண் மேஜைக்கு அருகில் நின்று கொண்டிருந்தாள். தன்னிச்சையாக அவன் கண்கள் அவள் பாதங்கள் தரையில் படுகிறதா என்று ஆராய்ந்தன. அவளும் அதை கவனித்து விட்டாள். கொலுசு அணிந்திருந்த பாதத்தின் பெருவிரலால் தரையில் அரைவட்ட கோலமிட்டு காண்பித்தாள். அவள் கண்களை நேருக்கு நேர் சந்திப்பதற்கு பயந்து தலை குனிந்து நடுங்கிய குரலில் கேட்டான், யார் நீ? அவள் பதில் கூறாமல் ஓவியத்தில் இருப்பது போல் புன்னகை சிந்தினான். காணும் காட்சி உண்மைதானா, மனப்பிரமையா என்று அவனுக்கு விளங்கவில்லை. அவள் மெதுவாக அடிமேல் அடி எடுத்து வைத்து ஹார்ட்மேனை நோக்கி வந்தாள். அவளுடைய 2 கரங்கள் ஹார்ட்மேனின் கழுத்தை நோக்கி நீண்டன.
அவன் பின்னால் நகர்வதற்கு முயற்சித்தான். கால்கள் ஒத்துழைக்கவில்லை. அவன் அவயங்கள் யாவும் ஸ்தம்பித்து சிலையாக நின்றான். அவள் கரங்கள் கழுத்தில் பட்டவுடன் உடல் முழுவதும் ஜில்லிட்டு சுய நினைவை இழந்தான். மறுநாள் பொழுது விடுந்தவுடன் தூய்மை பணிக்காக அரண்மனையில் நுழைந்த வேலைக்காரர்கள் கண்ட காட்சி மரண பயத்தை கொடுத்தது. கண்கள், மூக்கு, வாய், காதுகளில் இரத்தம் வழிந்து ஹார்ட்மேன் இறந்து கிடந்தான். அன்று நண்பகல் வேளையில் அரண்மனை குளத்திற்குள் இருக்கும் ரகசிய அறையில் பூஜையை முடித்துவிட்டு குருபாத வர்மா வெளியே வந்தான். அமைச்சர் பாலச்சந்திர நம்பூதிரி ஒற்றன் கொண்டு வந்த செய்தியை தெரிவிப்பதற்காக வாசலில் காத்திருந்தான். மலபார் தேசத்தின் மன்னவரே போற்றி, மகாபலி சக்கரவர்த்தியின் மறு உருவமே போற்றி, எல்லாம் குருவாயூரப்பனின் பேரருள், தங்கள் மனம் குளிரும்படியான இனிய செய்தி கிடைத்திருக்கின்றது. குருபாத வர்மா நீண்ட ஸ்படிக மாலையை 2 சுற்றுகளாக சுற்றி கழுத்தில் அணிந்து கொண்டே கேட்டார். கூறுங்கள் அமைச்சரே, ஹார்ட்மேன் நம் ராஜ்யத்தை விட்டு ஓடிவிட்டானா? அமைச்சரின் புருவங்கள் ஆச்சரியத்தில் உயர்ந்தன. உலகத்தை விட்டே போய்விட்டான் மன்னரே. மன்னன் மர்ம புன்னகையுடன் அமைச்சரை பார்த்தான். நல்லது. கடவந்தாரா கோட்டையில் அவனுக்கு அளித்த சீர்வரிசைகளை பத்திரமாக எடுத்து வந்து நம் கஜானாவில் வையுங்கள். முக்கியமான விஷயம், நான் வரைந்த சுந்தரி ஓவியத்தை பாதுகாப்பாக கொண்டு வந்து என் அறையில் வைக்க வேண்டும். உத்தரவு அரசே. மலையடி வாரம் என்கிற மலையாள சொல் மலபாரம் என்று மருவி வெளிநாட்டரின் திருவாயில் மலபார் என சுருங்கி அதுவே வழக்கு மொழியானது. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் நடுவில் அமைந்த பசுமையான செழிப்பான பகுதி மலபார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே எகிப்து, கிரேக்கம், அரபு, ஐரோப்பிய நாடுகளுடன் வணிக தொடர்பு வைத்திருந்த பொன்விழியும் பூமி மலபார். அந்த காலகட்டத்தில் தரை வழியாக இமயமலை, சிந்து, கங்கை, தார் பாலைவனத்தை கடந்து மலபார் பிரதேசத்துக்கு வந்து சேர்வது என்பது பேராபத்துக்கள் நிறைந்த மரண பயணம். ஆனாலும் மனிதனின் பொன்னாசை, பொருளாசை, பெண்ணாசை உயிரை விட மேலானது அல்லவா? அவர்கள் தங்கள் நாட்டில் கிடைக்கும் பொருட்களோடு அழகிகளையும் மலபாருக்கு அழைத்து கொண்டு வந்து மன்னர்களிடம் ஒப்படைத்து பண்டமாற்று முறையில் யானை தந்தம், தங்க ஆபரணங்கள், மிளகு, ஏலக்காய் போன்றவற்றோடு மலபார் பெண்களையும் அள்ளிக்கொண்டு சென்றனர். ரோஜா வண்ண கிரேக்க அழகிகளுக்கு மலபார் அரண்மனைகளில் எப்பொழுதும் தனி மவுசுதான். மலபார் தேசத்தின் தலைநகரம் கொச்சி, சிரக்கால், ஏரநாடு, கோட்டயம், குறும்பநாடு, பாலக்காடு, பொன்னானி, வள்ளுவநாடு, வயநாடு ஆகிய 8 ராஜ்யங்களை உள்ளடக்கியது. அவற்றை ஆளும் சிற்றரசர்கள் கொச்சி அரசருக்கு கட்டுப்பட்டவர்கள். 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பிய தேசத்தினரை கடல் பிசாசு பிடித்து ஆட்டி வைத்தது. அலை அலையாக கப்பல்களில் புறப்பட்டு புதிய தேசங்களை கண்டுபிடிப்பதில் பேரார்வம் கொண்டனர். அவற்றில் அதிமுக்கியமானது பொன்விளையும் பூமியாகிய மலபாருக்கு கடல் வழியே கண்டுபிடிப்பதுதான். யார் முதலில் கண்டுபிடிப்பது என்று ஐரோப்பிய வணிகர்களுக்கு பெரும் போட்டி இருந்தது. பலருக்கும் மரணமே போட்டியின் பரிசாக கிடைத்தது. சிலர் அமெரிக்க, ஆப்பிரிக்கா கடற்கரை பகுதிகளை அடைந்து அதுதான் மலபார் என்று நம்பிக்கொண்டிருந்தனர். மலை இருக்கும் இடமெல்லாம் மலபாராகிவிடுமா? 1998ஆம் ஆண்டு போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோடா காமா ஆப்பிரிக்காவை சுற்றி இந்திய பெருங்கடலை கடந்து இன்றைக்கு கடவுளின் தேசம் என்றும் அழைக்கப்படும் மலபார் கடற்கரைக்கு வந்து சேர்ந்தான். மலபாருக்கு கடல் வழி கண்டுபிடிக்கப்பட்டதை அறிந்தவுடன் ஐரோப்பியர்கள் பெருங்களிப்பில் பூரித்தனர். உலகின் பெரும் பணக்காரர்கள் வரிசையில் தாங்களும் இடம்பெற்றுவிட வேண்டும் என்கிற பேராசையில் போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஸ்பானியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் அனைவரும் சாரசாரையாக வந்து மலபார் கடற்கரையில் இறங்கினார்கள். ஐரோப்பிய கண்டத்தில் ஆங்கிலேயர்களின் வழி எப்பொழுதுமே தனி வழி. மற்றவர்கள் சிறு சிறு கோட்டைகளை கட்டி கஷ்டப்பட்டு வணிகத்தை ஆரம்பித்த பிறகு சொகுசாக பெரும் படையோடு வந்து இறங்குவார்கள். அவர்களோடு சண்டையிட்டு விரட்டிவிட்டு பெரிய கோட்டைகளை கட்டி ஆக்கிரமித்துக் கொள்வார்கள். இதனால் ஐரோப்பாவில் ஆங்கிலேயர்கள் மீது பெரும் வெறுப்பு உண்டு. 1540ஆம் ஆண்டு குருபாத வர்மா மலபார் பிரதேசத்தின் அரசனாக பொறுப்பேற்றுக் கொண்டான். குருபாத வர்மா கல்வியிலும் வீரத்திலும் சிறந்தவன். அழகில் மன்மதன், இசை, நடனம், ஓவியம் ஆகிய கலைகளில் தேர்ச்சி பெற்றவன். மகாபலி சக்கரவர்த்தியின் வழித்தோன்றலாக மக்கள் அவனை போற்றினார்கள். 8 ராஜ்யங்களை ஆட்சி செய்த சிற்றரசர்கள் அவனுக்கு கீழ்ப்படிந்து முறையாக கப்பம் செலுத்தி வந்தனர். குடிமக்களின் வாழ்வு
அமைதியான நதி போல் சீராக சென்று கொண்டிருந்தது. டச்சு கிழக்கந்திய கம்பெனி உறுப்பினரான ஹார்ட்மேன் மானே நெதர்லாந்திலிருந்து 5 கப்பல்களோடு புறப்பட்டு 2 மாத கடல் பயணத்திற்கு பிறகு கொச்சி கடற்கரையில் வந்து இறங்கினான். காணும் திசை எங்கும் கரும்பச்சை பட்டு துணியை போர்த்தியது போன்ற நிலப்பரப்பை கண்டு வியந்தான். ஆஹா, அடடா, என் வாழ்நாளில் எத்தனையோ தேசங்களுக்கு பயணம் செய்திருக்கிறேன். இப்படி கண்களுக்கு குளிர்ச்சி தரும் இயற்கை அழகை கண்டதில்லையே. இங்கே வளரும் மரம் செடி கொடிகளுக்கு மட்டும் எங்கிருந்து வருகிறது இப்படி ஒரு பச்சை வண்ணம்? இது நிச்சயம் கடவுளின் கொடைதான். கடற்கரையில் கப்பல்களை நங்கூரமிட்டு நிறுத்திவிட்டு மன்னர் கழிக்க வேண்டிய பரிசுகளை எடுத்துக்கொண்டு 5 வீரர்களுடன் புறப்பட்டான். வாருங்கள் வீரர்களே, இந்த நாள் நம் வாழ்வில் பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். இந்த உலகின் செல்வ செழிப்பு மிகுந்த நாடாகிய மலபார் தேசத்தின் அரண்மனைக்கு செல்வோம். மன்னரை சந்தித்து வணிக அனுமதி பெற்று விரைவில் வியாபாரத்தை தொடங்குவோம். அத்தியாயம் 2. கொச்சி அரண்மனை. ஹார்ட்மேன் மானே ஐரோப்பாவிலிருந்து கொண்டு வந்த ஆயுதங்களை கப்பலில் மறைத்து வைத்துவிட்டு பரிசு பொருட்களுடன் மலபார் கோட்டை வாசலுக்கு சென்றான். சோதனை சாவடியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக இருந்தன. அவனோடு வந்த வீரர்கள் அவன் கொண்டு வந்த பொருட்கள் அனைத்தையும் தீவிரமான சோதனை கட்டங்களை கடந்த பிறகு மன்னனின் மெய்க்காப்பாளன் பிரணவ் மேனனிடம் அழைத்து செல்லப்பட்டனர். பிரணவ் ஹார்ட்மேனிடம் சிறிய ஆயுதங்கள் ஏதும் இருக்கிறதா என்று மீண்டும் பரிசோதித்துவிட்டு மன்னனிடம் அழைத்து சென்றான். பிரம்மாண்டமான ஐரோப்பிய கோட்டைகள் அரண்மனைகளை பார்த்து வளர்ந்த மானேயின் உள்ளம் கொச்சி அரண்மனை கண்டு உள்ளுக்குள் எள்ளி நகையடையது. சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட பலமில்லாத மிக சிறிய அரண்மனை. மலபார் கோட்டையை மண்ணோடு மண்ணாக்குவதற்கு 10 பீரங்கி குண்டுகள் போதும் என எண்ணிக்கொண்டான். தர்பார் மண்டபத்தில் கேரளத்து பாரம்பரிய உடைகள் அணிந்திருந்த பெண்கள் ஹார்ட்மேனுக்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி வரவேற்றனர். அரியாசனத்தில் அமர்ந்திருந்த மன்னன் குருபாதவர்மனின் தோற்றத்தைக் கண்டு ஹார்ட்மேன் ஆச்சரியமும் திகைப்பும் அடைந்தான். பட்டு வேஷ்டி, கழுத்தில் ஸ்படிக முத்து மாலைகள், தலையில் கொண்டை திறந்த மார்பு, இடையில் பட்டத்துவால், கை கால்களில் தங்க காப்புகள், பாதங்களில் மரப்பாதுகை. ஹார்ட்மேன் தன்னுடைய வாழ்நாளில் கிரீடமே இல்லாத மன்னனை முதலாக சந்திக்கிறான். அமைச்சர்கள், தளபதிகள் அனைவரும் தலையில் கொண்டை திறந்த மார்புடன் அவையில் வீற்றிருந்தனர். மனதிற்குள் எழுந்த சிரிப்பை வாய் வரை வரவிடாமல் அடக்கிக் கொண்டு குருபாதவர்மனை பவ்யமாக வணங்கினான். மாமன்னர் வாழ்க! இறைவனின் கிருபை எங்கும் நிறைந்திருக்கட்டும். தங்கள் ராஜ்யத்தில் வணிகம் செய்வதற்கு அனுமதி தருமாறு பணிவோடு விண்ணப்பிக்கிறேன். ஐரோப்பிய தேசத்திலிருந்து மன்னருக்காக ஒரு சிறப்பு பரிசும் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பரிசு மலபார் தேசத்தில் மட்டுமல்ல, ஆசியா கண்டத்திலேயே காண கிடைக்காத அற்புத பரிசு. குருபாதவர்மன் புருவங்களை உயர்த்தி, மலபார் தேசத்தின் நிபந்தனைகள் விதிகளுக்கு கட்டுப்பட்டு வணிகம் செய்து கொள்ள அனுமதி அளிக்கிறேன். தாங்கள் கொண்டு வந்த அற்புத பரிசு என்னவோ அறிந்து கொள்ள ஆவலோடு இருக்கின்றேன். ஹார்ட்மேன் பல்லக்கு வடிவில் இருந்த பரிசு பெட்டியை திறந்து திரையை விலக்கினான். தங்க சிலை போல் ஒரு பேரழகி வெளியே வந்தாள். மன்னரே, இவள் பெயர் ரொமில்டா. மலபார் தேசத்திற்கு பயணம் செல்லப் போகிறோம் என முடிவு செய்தவுடன் பல மாதங்கள் அலைந்து திரிந்து இந்த பேரழகியை இத்தாலி தேசத்தில் கண்டுபிடித்தேன். தங்களுக்கு அடியேனின் அன்பு காணிக்கை. குருபாதன் அவளை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பார்த்துவிட்டு அளவில்லா மகிழ்ச்சி அடைந்து தன் நன்றியை தெரிவித்தான். அற்புதமான பரிசுதான் நண்பரே. இப்படி ஒரு பேரழகியை நான் இதுவரை கண்டதில்லை. மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. இவளை அந்தப்புறத்திற்கு அழைத்து செல்லுங்கள். அரண்மனை பணிப்பெண்கள் ரொமில்டாவை தர்பார் மண்டபத்திலிருந்து அழைத்து சென்றனர். மலபார் கோட்டையின் ரகசியங்களை வெவு பார்த்து தெரிவிப்பதற்காக ஹார்ட்மேன் அவளை திட்டமிட்டு அழைத்து வந்திருந்தான். அமைச்சர் பாலச்சந்திர நம்பூதிரி இருக்கையிலிருந்து எழுந்து வெளிநாட்டு வணிகர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிகளை ஹார்ட்மேனுக்கு தெளிவுபடுத்தினான். கடற்கரையிலிருந்து 5 கல் தொலைவுக்குள் மட்டுமே வணிகத்தில் ஈடுபட வேண்டும். மன்னர் அனுமதியின்றி கட்டிடங்கள் கட்டுவது கூடாது. வணிக பணிகளுக்கு மலபார் தேசத்து வேலையாட்களை நியமித்துக் கொள்ள வேண்டும். வெளிநாட்டினரை அழைத்து வரக்கூடாது. ஆயுதங்கள் வைப்பதற்கு அனுமதி கிடையாது. இவைகளை மீறினால் ராஜதுரோக செயல்களில் ஈடுபட்டதாக கருதப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள். ஹார்ட்மேன் பணிவுடன் தலைவணங்கி, மலபார் மன்னரே, அனைத்து நிபந்தனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று இறைவன் மேல் ஆணையிட்டு உறுதியளிக்கிறேன். குருபாதன் அரியாசனத்திலிருந்து இறங்கி வந்து ஹார்ட்மேனை அழைத்து மென்மையாக தோள்களில் தட்டி கொடுத்தான். மலபார் தேசம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாருங்கள் நண்பரே. சிறப்பான அரண்மனை விருந்து
உங்களுக்காக காத்திருக்கிறது. விருந்து மண்டபத்தில் உணவு அருந்திக் கொண்டே உரையாடலாம். உலகின் மிக சிறந்த விருந்துகளில் ஒன்று மலபார் விருந்து. மிகவும் வித்தியாசமான சுவையை கொண்டது. மற்ற பகுதிகளில் பயன்படுத்தப்படும் எண்ணெய், மிளகாய், மசாலா பொருட்களை இவர்கள் சமையலில் சேர்ப்பது கிடையாது. மலபார் தேசத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அரிசி, பருப்பு, முந்திரி, தேங்காய் எண்ணெய், நறுமணப் பொருட்கள், தேன், தேங்காய் பால், காய்கறி, கனிகள், இறைச்சி, மீன்கள் இவைகளை பயன்படுத்தி சமைக்கப்படும் அப்பம், புட்டு, கஞ்சி, சாதம், வறுவல், கூட்டு, பொரியல், தொக்கு, பிரதமன் ஆகியவற்றின் வாசம் நாசியில் பட்டவுடன் நாவில் எச்சில் ஊறும். ஹார்ட்மேன் மது அருந்து கொண்டே விருந்தை ரசித்து ருசித்து சாப்பிட்டான். மிளகு, மசாலா கறி வகைகள் அவன் கண்களில் கண்ணீரை வரவழைத்தாலும் அதை துடைத்து கொண்டே பாராட்டினான். சற்று காரம் அதிகம்தான், ஆனால் சுவையோ பிரமாதம். குருபாதன் அவன் அழுகியை கண்டு ரசித்தபடி, ஹார்ட்மேன், இனிப்பு அப்பம், பிரதமனை எடுத்து சாப்பிடுங்கள், காரம் சீராகிவிடும். விருந்து நிறைவடைந்த பிறகு ஹார்ட்மேன் தன் வீரர்களுடன் விருந்தினர் மாளிகைக்கு புறப்பட்டான். குருபாதன் ரொமில்டாவை சந்திப்பதற்கு அந்தப்புறத்தை நோக்கி நடந்தான். அந்தப்புறத்தில் ரொமில்டா கேரளத்து பாணியில் அலங்கரிக்கப்பட்டு மன்னரின் வருகைக்காக காத்திருந்தாள். குருபாதன் அறையில் நுழைந்தவுடன் பணிப்பெண்கள் கற்றுக் கொடுத்தவாறு எழுந்து நின்று வணங்கினாள். ஆஹா, மிக அருமை ரொமில்டா, முதல் நாளிலேயே மலபார் பெண்ணாக மாறிவிட்டாயே. ரொமில்டா புரிந்து கொண்டு புன்னகையை பதிலாக அளித்தாள். குருபாதன் கைகளை தட்டி அனைவரும் வெளியேறும்படி செய்கை காட்டினான். பணிப்பெண்கள் அந்தப்புற மாளிகையை விட்டு வெளியேறினர். ரொமில்டாவின் கைகளை பற்றி அருகில் அழைத்து சிறிது நேரம் கண்களை நோக்கினான். அவள் கருவிழிகள் தடுமாறுவதை வைத்து உள்ளத்தில் கள்ளம் ஒளிந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டான். ஆனால் அதனை வெளியே காட்டிக்கொள்ளாமல் புன்னகைத்து, உனது நீல நிற கண்கள் அளிக்கும் போதை அரேபிய மதுவை விட சக்தி வாய்ந்தது. பளிங்கி போன்ற உன் மேனியின் வளவளப்பு பட்டை திட்டப்பட்ட யானை தந்தத்திற்கு நிகரானது. உன்னை வார்த்தைகளால் வர்ணித்து பாட நான் ஒரு கவிஞனாக பிறக்கவில்லையே. அழகான பெண்களின் முன்னால் நான் எப்பொழுதும் ஒரு கலைஞன்தான். எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் உனது தெய்வீக அழகு அழியாமல் சாசுவதமாக்க என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். என்னோடு வா. அவள் கண்களில் மெல்லிய சிவப்பு பட்டு துணியை கட்டி சுரங்கப்பாதை வழியாக அழைத்து சென்றான். ரொமில்டா பாதையின் ஏற்ற இறக்கங்கள், கடந்து செல்லும் நேரம், படிகள், ஓசைகள், வெம்மையான சூழ்நிலைகளை மனதிற்குள் குறிப்பெடுத்தவாறு அவனுடன் நடந்தாள். 10 நிமிடத்திற்கு பிறகு தென்றல் காற்று மேனியை தழுவி கண்களுக்குள் வெளிச்சம் பரவுவதை உணர்ந்தாள். குருபாதன் அவள் கண்களில் கட்டியிருந்த துணியை அவிழ்த்தான். ரொமில்டா ஒரு கலைக்கூடத்தின் நடுவில் நின்று கொண்டிருந்தாள். திரும்புகின்ற திசையெல்லாம் இசைக்கருவிகள், ஓவியங்களை நிறைந்திருந்தன. மிக சரியாக ஒரே அளவில் இருந்த ஆளுயர ஓவியங்கள் அனைத்தும் சிவப்பு பட்டு துணியால் மூடப்பட்டிருந்தன. அவள் அனுபவித்து அறியாத ஒரு வகை நறுமணம் கலைக்கூடம் முழுவதும் வியாபித்திருந்தது. குருபாதன் ரொமில்டாவின் கைகளில் ஒரு சிறிய தாமரை மலரை கொடுத்து அலங்கார சாய்வு நாற்காலியில் அமர வைத்தான். ஆளுயர மரப்பலகையில் அவள் ஓவியத்தை தீட்டத் தொடங்கினான். முகத்தை வரைந்து முடித்தவுடன் அவளை அழைத்து காட்டினான். அவனுடைய ஓவியத் திறமையை கண்டு ரொமில்டா மெய்சிலித்தாள். அவளுடைய நெற்றி, கண்கள், காதுகள், மூக்கு, வாய் நேரில் பார்ப்பதற்கு எந்த அளவில் இருக்குமோ அதே அளவில் மிக சரியாக இருந்தன. குருபாதன் அவளை மென்மையாக அணைத்து சில நிமிடங்கள் சிலை போல் நின்றான். அவளுடைய பெண்மையின் மனத்தை அகத்தில் உள்வாங்கிக் கொண்ட பிறகு மீண்டும் நாற்காலியில் அமர வைத்தான். ஓவியத்திற்கு அருகில் இருந்த மரப்பெட்டியை திறந்தான். நிறைய கண்ணாடி சீசாக்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவள் பெண்மைக்கு பொருத்தமான சீசாவை வெளியே எடுத்து வைத்தான். ஹூக்காவை நிதானமாக பற்ற வைத்து ஆழமாக இழுத்தான். ஓவியம் வரைகின்ற தூரிகையை அந்த சிறிய கண்ணாடி சீசாவில் இருந்த வண்ணப்பொடியில் தோய்த்து வரைந்தான். அவ்வப்பொழுது ரொமில்டாவின் முகத்திற்கு நேராக தூரிகையை நீட்டி ஹூக்கா புகையை ஊதினான். ரொமில்டாவின் நாசியை தீண்டிய புகை அவளுக்குள் இனம் புரியாத போதையை வரவழைத்தது. அவளும் அதில் லயித்து புகையை ஆழமாக சுவாசித்தாள். சில நிமிடங்களில் வசியம் செய்யப்பட்ட பொம்மை போல் சிலையாக அமர்ந்திருந்தாள். அவளுடைய இடைவரை ஓவியம் நிறைவடைந்திருந்தது. குருபாதன் ரொமில்டாவின் அருகில் சென்று தோள்களில் கை வைத்து கேட்டான், ரொமில்டா, நீ எங்கிருந்து வருகிறாய்? ரொமில்டா கண்களை இமைக்காமல் பதில் சொன்னாள், இத்தாலி தேசத்தின் நேபிள்ஸ் நகரத்திலிருந்து வருகிறேன். எதற்காக வந்திருக்கிறாய்? மலபார் அரண்மனையின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். அவ்வளவுதானா?
ரொமில்டா அமைதியாக இருந்தாள். குருபாதன் தன் இடுப்பில் செருகி இருந்த குருவாலை எடுத்து அவள் இடது உள்ளங்கையில் லேசாக கீறினான். பொங்கி வழிந்த ரத்தத்தில் தூர்கியை நனைத்து மந்திரத்தை உச்சரித்தவாறே ரோமில்டா ஓவியத்தின் நெற்றியில் திலகமிட்டான். ஓவியத்தின் கண்களில் புதிய ஒளியும் முகத்தில் பிரகாசமும் மலர்ந்தது. தனது கலைத்திறன், சிந்தை, கவனம் அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி ஓவியத்தை வரைந்து முடித்தான். அலங்கார நாற்காலியில் அமர்ந்திருக்கும் நிஜ ரோமில்டாவும் ஓவிய ரோமில்டாவும் ஒன்று போல் இருந்தனர். கண்களை மூடி இரு கைகளையும் மார்பில் வைத்து நீண்ட மந்திரத்தை உச்சரித்துவிட்டு ஓவியத்தை பார்த்தான். ஓவிய ரோமில்டாவின் பாதங்கள் லேசாக அசைந்தன. குருபாதன் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. சிவப்பு பட்டு துணியால் ஓவியத்தை மூடினான். நிஜ ரோமில்டாவை தோளில் சுமந்து கொண்டு கலைக்கூடத்தை விட்டு வெளியேறினான். அவள் அமர்ந்திருந்த நாற்காலியைச் சுற்றி நெறிய இரத்த துளிகள் சிதறி கிடந்தன. ரொமில்டா கண்விழித்து பார்த்தபொழுது ஓர் இருட்டு அறையில் தனியாக கிடந்தாள். அவள் மேனி முழுவதும் குருவாலால் கீறப்பட்ட காயங்களில் ரத்தம் வழிந்து காய்ந்திருந்தது. அத்தியாயம் 3. மலபார் மன்னரின் அனுமதி பெற்று ஹார்ட்மேன் மானே கொச்சிக்கு அருகில் அமைந்துள்ள பரவூர் துறைமுகத்தின் கடற்கரை அருகில் சிறிய மாளிகையை கட்டிக்கொண்டான். அதை ஒட்டி வணிக சரக்குகளை பாதுகாப்பதற்காக பெரிய சேமிப்பு கிடங்கு ஒன்றை எழுப்பி அதில் 2 ரகசிய சுரங்க அறைகளை நிர்மாணித்தான். கப்பல்களில் கொண்டு வந்த ஆயுதங்களை நள்ளிரவில் கடத்தி வந்து சுரங்க அறைகளில் பாதுகாப்பாக பதுக்கி வைத்துவிட்டு ரொமில்டாவிடமிருந்து வரப்போகும் தகவல்களுக்காக அவளோடு காத்திருந்தான். 2 மாதங்கள் கடந்தும் அவளிடமிருந்து செய்திகள் வரவில்லை என்றவுடன் அவளை நேரில் சந்திக்கும் திட்டத்தோடு மலபார் அரண்மனைக்கு விஜயம் செய்தான். மந்திரி பாலச்சந்திர நம்பூதிரி அவனை அன்போடு வரவேற்றார். வாருங்கள் ஹார்ட்மேன், தங்கள் வியாபாரம் சிறப்பாக நடைபெறுகிறதா? நீங்கள் எப்பொழுது என்ன உதவி கேட்டாலும் உடனடியாக நிறைவேற்றும்படி மன்னர் கட்டளையிட்டிருக்கிறார். ஹார்ட்மேன் புன்சிரிப்போடு 2 மதுபுட்டிகளை நம்பூதிரியிடம் கொடுத்து, மேன்மை தங்கிய அரசருக்கு 1, என் அன்பிற்குரிய தங்களுக்கு 1. மந்திரி மதுபுட்டிகளை பெற்றுக்கொண்டு, தங்கள் அன்பிற்கு மிக்க நன்றி. வெளிநாட்டு விருந்தினர்கள் அளிக்கும் பரிசுகள் மன்னருக்கு மட்டுமே சொந்தமானவை. இவைகளை அரசரிடம் கொடுத்து விடுகிறேன். தங்கள் வருகையின் நோக்கம் என்னவோ? கையில் வைத்திருந்த சிறு பெட்டியை காண்பித்து, ரொமில்டாவின் பெற்றோரிடமிருந்து கடிதமும் ஆடைகளும் வந்திருக்கின்றன. இதை அவளிடம் கொடுத்து நலம் விசாரித்து செல்லலாம் என்று வந்தேன். ரொமில்டாவை பற்றி இவனுக்கு என்ன இவ்வளோ அக்கறை என்று சந்தேகத்தில் நம்பூதிரியின் புருவங்கள் உயர்ந்தன. மன்னிக்க வேண்டும் ஹார்ட்மேன், மன்னரின் அந்தப்புறத்தில் வசிக்கும் பெண்களை சந்திப்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் என்னிடம் கொடுத்துவிட்டு செல்லலாம். நான் மன்னரின் அனுமதி பெற்று அவளிடம் ஒப்படைத்து விடுகிறேன். ரொமில்டோ ஏதோ சிக்கலில் மாட்டியிருக்கிறாள் என்று ஹார்ட்மேனின் ஆழ்மனம் உரைத்தது. அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் தயங்கினான். சரி, பரவாயில்லை, பொருட்கள் பத்திரமாக என்னிடமே இருக்கட்டும். மன்னருக்கு என் வணக்கத்தையும் அன்பையும் தெரிவியுங்கள். நான் புறப்படுகிறேன். அவன் புறப்பட்டு சென்றவுடன் நம்பூதிரி மன்னரிடம் சென்று ஹார்ட்மேன் ரொமில்டாவை தேடி வந்த செய்தியை தெரிவித்தான். குருபாதன் மர்ம புன்னகையுடன் பதில் கூறினான். ஹார்ட்மேன் வணிக வேலைகளை மட்டும் கவனித்தால் உயிரோடு ஊர் போய் சேரலாம். அவன் மீது எப்பொழுதும் ஒரு கண் இருக்க வேண்டும். உத்தரவு அரசே. வேணாடு அரண்மனை, கொல்லம், திருவனந்தபுரம், பொதிகை மலை, நாகர்கோவில், கன்னியாகுமரி ஆகிய 5 பகுதிகளை கொண்ட சிறிய ராஜ்யம் வேணாடு. அதன் தலைநகரம் திருவனந்தபுரம். மலபாரும் வேணாடும் ஒருங்கிணைந்து சேரநாடு என்று அழைக்கப்பட்டாலும் பிற நாட்டு மன்னர்கள் சேரநாடு என்று குறிப்பிடுவது கொச்சியை தலைநகரமாக கொண்ட மலபார் பிரதேசத்தை மட்டுமே. செல்வமும் படை வலிமையும் குறைவாக இருந்த காரணத்தால் வேணாட்டு அரசர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மலபார், பாண்டிய நாடு, சோழ நாட்டின் ஆளுகைக்கு உட்பட்ட சிற்றரசர்களாகவே ஆட்சி செய்து வந்தனர். மலபார் என்ற வார்த்தையை கேட்டாலே அவர்கள் மனதில் பொறாமையும் எரிச்சலும் புகைவிட்டு கிளம்பும். வேணாட்டு அரசன் கோதண்டவர்மா அரண்மனையில் நுழைந்தவுடன் வாசலில் நின்ற காவலர்கள் உரத்த குரலில் வாழ்த்து துதியை பாடி வரவேற்றனர். அனந்த பத்மநாப சுவாமியின் அருள் கடாட்சி பெற்ற மாவீரர் வேணாட்டு வேந்தர் மாமன்னர் கோதண்டவர்மா வாழ்க, நீடுழி வாழ்க. கோதண்டன் அரியணையில் அமர்ந்து தொண்டியை செருமியபடி அவையினரை பார்த்து, இன்று நம் ராஜ்யத்தில் சிறப்பு செய்திகள் ஏதும் இருக்கிறதா? மந்திரி ஹரிகர பணிக்கர் பணிவுடன் எழுந்து நின்று, வணங்குகிறேன் மன்னரே. கொல்லம் பகுதியைச் சேர்ந்த மீனவ குடிகளோடு மறைந்து வாழும் நம் ஒற்றர்கள் கொண்டு வந்துள்ள செய்தி, ஐரோப்பிய தேசத்திலிருந்து வந்த பிரம்மாண்டமான கப்பல்கள் வணிகம் செய்யும் நோக்கத்துடன்
அண்டை ராஜ்யமான மலபார் பிரதேசத்தில் கொச்சி கடற்கரையில் நங்கூரம் பாய்ச்சி நிற்கின்றனவாம். வணிகர் குழுக்களை நம் ராஜ்யத்திற்கும் வரும்படி அழைப்பு விடுக்கலாமே அமைச்சரே. அயல்நாட்டு வணிகம் பெருகினால்தானே நம் பெருமையும் புகழும் பாரினில் பரவும். மன்னரே, வேநாட்டு தேசத்துடன் நேரடி வணிக தொடர்பு வைத்துக்கொண்டால் மலபார் மன்னரின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் என்று வணிகர்கள் அஞ்சுகிறார்கள். நாம் அழைப்பு விடுத்தாலும் உள்நாட்டு வணிகர்கள் கூட கண்டுகொள்வதில்லை. கோதண்டவர்மன் முகம் சுளித்தான். குருபாத வர்மனை பற்றிய கசப்பான நினைவுகள் சர்வ காலமும் அவன் இதயத்தை அரித்து கொண்டிருந்தது. அவையிலிருந்த அனைவரும் திறந்த மார்புடன் அமர்ந்திருந்த வேளையில் அவன் மட்டும் வெண்மை நிற பட்டு அங்கவஸ்திரத்தை தோள்களை சுற்றி போர்த்தியிருந்தான். அதன் பின்னால் ஒரு மாபெரும் அவமான சின்னம் கரிய முக்கோண தழும்பு முதுகுப்புறத்தில் ஒளிந்து கொண்டிருந்தது. போர் தர்மங்களை மீறி முன்னறிவிப்பின்றி படையெடுத்து வந்த கோழையே, உன்னை கொல்வது என் போன்ற மாவீரனுக்கு அழகல்ல. பிழைத்துப்போ. முதுகில் பெற்ற காயம் அவமானமாக இருந்தால் நீயே செத்துப்போ என்று குருபாதன் எள்ளி நகையாடிய காட்சி நினைவுக்கு வந்தது. சேர நாடு முழுவதும் கொண்டாடப்படும் விஷு திருநாள் கோதண்டவர்மனின் வாழ்வில் மறக்க முடியாத இருண்ட கரைபடிந்த நாள். விஷு திருநாளை முன்னிட்டு குருபாதவர்மன் கொல்லம் பகவதி அம்மன் கோவிலில் படையல் வழிபாடு செய்வதற்காக சிறிய பாதுகாப்பு குழுவோடு விஜயம் செய்திருந்தான். அவன் வருகையை ஒற்றர்கள் மூலம் அறிந்து கொண்ட கோதண்டவர்மன் அவனை தீர்த்து கட்டுவதற்கு இதுதான் சரியான தருணம் என்று படைத்தளபதியுடன் சேர்ந்து திட்டம் தீட்டினான். மன்னரே, மலபார் மன்னர் 50 படை வீரர்களோடு கொல்லம் வந்திருப்பதாக ஒற்றர்களிடமிருந்து தகவல் கிடைத்திருக்கிறது. நாம் 2000 படை வீரர்களுடன் சென்று தாக்குவோம். சில மணி துளிகளில் மலபார் படையை அழித்து குருபாதவர்மனை கைது செய்து விடலாம். அபாரம் தளபதி, விரைந்து சென்று நம் படை வீரர்களை ஆயத்தப்படுத்துங்கள். விஷு திருநாள் கொண்டாட்டங்களை முடித்து களைத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் நள்ளிரவு நேரத்தில் சென்று தாக்குவோம். நம் வேலை சுலபமாக முடிந்துவிடும். கோதண்டவர்மனின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹரிகர பணிக்கர் எச்சரிக்கை செய்தான். மன்னரே, விஷு திருநாளில் கோவிலில் வழிபாடு செய்வதற்கு வந்திருக்கும் அரசன் மீது படையெடுத்து செல்வது என்பது போர் தர்மத்தினை மீறிய செயல். அது தெய்வ நிந்தனையும் கூட. தயவு செய்து இந்த திட்டத்தை கைவிட்டு விடுங்கள். கோதண்டவர்மன் கோபத்தில் சேரினான். பணிக்கரே, மலபார் தேசத்தை கைப்பற்றி சேர நாட்டின் பேரரசனாக முடிசூட்டி கொள்ள வேண்டும் என்பதே என் வாழ்க்கையின் லட்சியம். அதற்கு பொன்னான தருணம் கையருகில் வந்து நிற்கிறது. இதனை நழுவ விடக்கூடாது. நாம் நேருக்கு நேர் படையெடுத்து சென்று மோதப் போகிறோம். மறந்து சென்று தாக்கவில்லையே. தெய்வ நிந்தனை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். அதற்கு பரிகாரம் செய்து கொள்ளலாம். 2000 படை வீரர்களுடன் வேநாட்டு படை கொல்லம் பகவதி அம்மன் கோவிலை நோக்கி புறப்பட்டது. கொல்லம் எல்லையில் வேட்டை நாய்களுடன் இரவு காவலில் நின்றிருந்த மலபார் வீரர்கள் வேநாட்டு படை 2 கல் தொலைவில் வரும்பொழுதே கண்டுபிடித்து மன்னரிடம் ஓடி வந்து தகவல் தெரிவித்தனர். மலபார் மாமன்னரே போற்றி. வேநாட்டு படைகள் 2 கல் தொலைவில் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் 1 மணி துளியில் அவர்கள் கொல்லம் எல்லைக்குள் நுழைந்து விடுவார்கள். 1000 வீரர்களுக்கு மேல் இருப்பதாக அறிகிறோம். குருபாதன் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்து சில நிமிடங்கள் கண்களை மூடி தியானத்தில் மூழ்கினான். கொல்லம் நிலப்பரப்பின் காடுகள், தரைவழிகள், நீர்நிலைகள் அவன் மனக்கண்ணில் காட்சிகளாக விரிந்தன. தாக்குதல் எந்தெந்த இடங்களில் எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டான். பிறகு சுறுசுறுப்புடன் எழுந்து படை வீரர்களை அழைத்து 3 பிரிவுகளாக பிரித்தான். தளபதி, நீங்கள் 20 வீரர்களோடு தரைவழி தாக்குதலுக்கு தயாராகுங்கள். காட்டு வழியாக சென்று கொல்லத்தின் உப்பங்கழி பகுதியில் மேற்கு எல்லையில் காத்திருங்கள். காட்டில் இருக்கும் பறக்கும் ஆயுதங்களை 20 மூட்டைகள் சேகரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தான் தாக்குதலை முதலில் ஆரம்பிக்க வேண்டும். விரைந்து செல்லுங்கள். மன்னரின் குறிப்பு சொற்களை புரிந்து கொண்டு பிரணவ் மேனன் படை வீரர்களை அழைத்துக்கொண்டு உற்சாகத்தோடு புறப்பட்டான். ஜெய் பகவதி. மெய்க்காப்பலரே, நீங்கள் 20 வீரர்களுடன் சாலை வழியாக சென்று உப்பங்கழியின் தெற்கு எல்லையில் வரிசையாக நில்லுங்கள். செல்லும் வழியில் மலபார் மன்னனின் வேண்டுதலுக்காக குடியானவர்களின் அனுமதி பெற்று நீர்வழி ஆயுதங்களை சேகரித்துக் கொள்ளுங்கள். போர் முடிந்த பிறகு 2 மடங்காக ஈடு செய்து தருவோம் என்று உத்தரவாதம் கூறுங்கள். மாரதேவன் நாயர் புன்னகையுடன் மன்னரிடம் விடைபெற்றுக் கொண்டு தன் வீரர்களுடன் உப்பங்கழியை நோக்கி விரைந்தான். எஞ்சியுள்ள 10 வீரர்கள் என்னோடு வாருங்கள். கோதண்டவர்மன் படையுடன் கொல்லம் பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்து பார்த்தபொழுது கோவில் பிரகாரம் ஆள் அரவமின்றி காட்சியளித்தது.
மலபார் வீரர்கள் புறப்பட்டு சென்ற குதிரை காலடி தடங்களை பின்பற்றி உப்பங்கழி இருக்கும் திசையில் முன்னேறி சென்றான். காட்டு வழியில் சென்ற மலபார் வீரர்கள் முதலில் மூலிகைச் செடிகளை பறித்து உடல் முழுவதும் பூசிக்கொண்டனர். உயரமான மரங்களிலிருந்து கவனமாக பறக்கும் ஆயுதங்களை சேகரித்தனர். உப்பங்கழியின் மேற்கு கரையை அடைந்து வேணாட்டு படையின் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தனர். தரை வழியாக சென்ற மாரதேவனின் படை நீர்வழி ஆயுதங்களுடன் தெற்கு எல்லையில் அணிவகுத்து நின்றனர். உப்பங்கழி பாதையின் மத்தியில் வேணாட்டு படை வந்து சேர்ந்தவுடன் குருபாதவர்மன் எய்த அம்பு வானில் சுழன்றபடி சீறி சென்று கழுகின் ஒலியை எழுப்பியது. மன்னரின் சமிக்ஞை கிடைத்தவுடன் பிரணவ் மேனன் தன் வீரர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். ஜெய் பகவதி, தாக்குதலை தொடங்குங்கள். பறக்கும் ஆயுத மூட்டைகள் ஒவ்வொன்றாக பறந்து வந்து வேணாட்டு படைகளின் நடுவில் வந்து விழுந்தன. மூட்டைகளில் நிரம்பியிருந்தது காட்டிலிருந்து சேகரிக்கப்பட்ட தேனீகள் மொய்த்து கொண்டிருக்கும் தேன் கூடுகள். நூற்றுக்கணக்கான காட்டுத் தேனீகள் மூட்டைகளிலிருந்து சீறிக்கொண்டு வெளியே வந்தன. மேற்கு தொடர்ச்சி மலையின் காட்டுத் தேனீக்கள் 3 முறை கொட்டினால் மயக்கம் நிச்சயம், 10 முறைக்கு மேல் கொட்டினால் மரணம் நிச்சயம். தேனீக்கள் படை பறந்து வருவதை கண்டவுடன் வேணாட்டு வீரர்கள் 8 திசைகளிலும் சிதறி தலைத்தறிக்க ஓடினார்கள். வீரர்களின் முகத்திலும் கைகளிலும் தேனீக்கள் விரட்டி விரட்டி கொட்டின. மலபார் வீரர்கள் பூசியிருந்த மூலிகை வாசம் காட்டுத் தேனீக்களை அருகில் அண்டவிடாமல் கவசமாக காத்தது. நூற்றுக்கணக்கான வேணாட்டு வீரர்கள் துடிதுடித்து மடிந்தார்கள். அரை மயக்கத்திலிருந்த வீரர்கள் தேனீக்களிடமிருந்து தப்பிக்க நினைத்து உப்பங்கழியில் குதித்தனர். மாரதேவன் தெற்கு எல்லையில் வரிசையாக நின்றிருந்த வீரர்களுக்கு ஆணையிட்டான். ஜெய் பகவதி, தாக்குதல் தொடங்கட்டும். தரைவழி வீரர்கள் குடியானவர்கள் அனுமதியோடு கால்நடைகளை பெற்று அவற்றை ரத்தம் தோய்ந்த மாமிச துண்டுகளாக நறுக்கி தயாராக வைத்திருந்தனர். மாமிச துண்டுகளை அம்புகளில் பொருத்தி உப்பங்கழியின் மேற்கு எல்லைக்கரையை நோக்கி வீசினார்கள். இரத்த வாடை நீர்நிலையில் பரவியவுடன் சேற்றில் பதுங்கியிருந்த அபாயகரமான முதலைகள் வாயை பிளந்து கொண்டு வெளியே வந்தன. வாயில் அகப்பட்ட வீரர்களை எல்லாம் கடித்து குதறின. மேற்கு எல்லை கரை முழுவதும் இரத்த சேப்பாக காட்சியளித்தது. தரையிலும் நிற்க முடியாமல் தண்ணீரிலும் குதிக்க முடியாமல் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓடிய வேணாட்டு வீரர்களை குருபாதனோடு நின்றிருந்த வீரர்கள் விஷம் தடவிய அம்புகளை பறக்கவிட்டு கொன்று குவித்தனர். குருபாதன் சிறிய குன்றின் மேல் நின்று உப்பங்கழி தாக்குதலை கண்காணித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய கழுகு கண்கள் கோதண்டவர்மனை பலைவீசி தேடிக்கொண்டிருந்தன. அத்தியாயம் 4. வேணாட்டு மன்னனின் குதிரை காட்டுத் தேனீக்கள் முதலைகள் தாக்குதலை கண்டு மிரட்சி அடைந்து அவனை கீழே தள்ளிவிட்டு ஓட்டம் பிடித்தது. நீண்ட நேரம் உப்பங்கழி பகுதியில் தாக்குப்பிடித்து நிற்க முடியாது என்பதை உணர்ந்த கோதண்டவர்மன் காட்டுப் பகுதிக்குள் ஒளிந்து கொள்வதற்கு இடம் தேடி ஓடினான். 6 வீரர்கள் கேடயங்களை சுழற்றி வீசி தேனீக்கள் மன்னரை தாக்காத வண்ணம் பாதுகாப்பு அரணாக துணைக்கு சென்றனர். சிற்றோடைக்கு அருகில் இருந்த ஒரு பெரிய மரப்பொந்தில் கோதண்டவர்மன் ஒளிந்து கொண்டவுடன் வீரர்கள் இழைத்தலைகளை போட்டு மூடிவிட்டு காவலுக்கு நின்றனர். மனிதர்கள் வருகையால் அந்த இடத்தில் வாழும் காட்டுக்குருவிகள் அணில்கள் அச்சத்தில் கத்தியபடி வேறு இடங்களுக்கு நகர்ந்தன. குன்றின் மேல் நின்றிருந்த குருபாதன் பறவைகள் இடம்பெயர்வதை கவனித்து வேட்டை நாய்களுடன் சிற்றோடையை நோக்கி விரைந்தான். பாய்ந்து வந்த வேட்டை நாய்களுடன் சில நிமிடங்கள் போராடிய வீரர்கள் தலை தப்பினால் போதும் என்று அங்கிருந்து காட்டுக்குள் ஓடிவிட்டனர். கோதண்டவர்மன் மரபொந்திற்குள் ஒளிந்திருப்பதை அறிந்த குருபாதன் தன் ஈட்டியை முழு பலத்துடன் உள்ளே குத்தி வெளியே இழுத்தான். கோதண்டவர்மனின் அலறல் சத்தம் காட்டில் எதிரொலித்தது. ஈட்டி முனையில் இரத்தம் வழிந்தது. குருபாதனின் ஈட்டி அடுத்த முறை பாய்வதற்குள் கோதண்டன் முதுகில் ரத்தம் பெருக்கெடுத்து வழிகின்ற காயத்தோடு மரபொந்திலிருந்து வெளியே வந்தான். குருபாதன் வெற்றி புன்னகையோடு வாளை எடுத்து அவன் கழுத்தில் அழுத்தி வரவேற்றான். வேறு வழியின்றி கோதண்டவர்மன் கைகளை மேலே உயர்த்தி மண்டியிட்டு தலை குனிந்து அமர்ந்தான். என்னை கொன்றுவிட குருபாதவர்மா, புறமுதுகில் பெற்ற அவமான சின்னத்தோடு என்னால் உயிர் வாழ முடியாது. தயவு செய்து என் தலையை கொய்துவிடு. குருபாதன் அவனை ஏளனமாக பார்த்து தலையசைத்து மறுத்தான். இறை வழிபாடு செய்வதற்கு வந்த மன்னன் மீது முன்னறிவிப்பின்றி போர் தர்மங்களை மீறி படையெடுத்து வந்த கோழையே, உன்னை கொல்வது என் போன்ற மாவீரனுக்கு அழகல்ல. பிழைத்துப்போ. முதுகில் பெற்ற காயம் அவமானமாக இருந்தால் நீயே செத்துப்போ. குருபாதன் கோதண்டவர்மனின் மார்பில் எட்டி உதைத்துவிட்டு தன் வேட்டை நாய்களை அழைத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். கோதண்டன் பள்ளத்தில் உருண்டு ஓடைக்கரையின் சேற்று பகுதியில் விழுந்தான்.
இனிமேல் எப்படி திறந்த மார்போடு இந்த உலகில் தலை நிமிர்ந்து வாழ்வேன் என்று புலம்பியவாறு இரு கைகளாலும் முகத்தை பொத்திக்கொண்டு அழுதவாறு மயங்கினான். காட்டுப்பகுதியில் மறைந்திருந்த வீரர்கள் திரும்பி வந்து அவனை திருவனந்தபுரம் கோட்டைக்கு தூக்கி சென்றனர். ஆழமான காயம் அரண்மனை வைத்தியரின் சிகிச்சையால் சில மாதங்களில் ஆறியது. ஆனால் முதுகில் ஏற்பட்ட தழும்பும் அவமானமும் ஒவ்வொரு நாளும் அவன் இதயத்தை அரித்து கொண்டிருந்தது. மலபார் தேசத்தின் முதன்மை வணிகப் பொருள் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் மிளகு. அதற்கு பிறகு ஏலக்காய், கிராம்பு, முந்திரி போன்ற மற்ற மசாலா பொருட்கள். உலகின் பல பகுதிகளில் பரவலாக மிளகு பயிரிடப்பட்டாலும் ஐரோப்பிய அரபு சந்தைகளில் மலபார் மிளகுக்கு ஏகப்பட்ட கிராக்கி. உணவு மற்றும் மருத்துவ பயன்பாட்டிற்காக எவ்வளோ விலை கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருந்தனர். ஹார்ட்மேனை தொடர்ந்து பிரெஞ்சு, ஸ்பெயின் வணிகர்கள் பெரும் கப்பல்களுடன் கடல் வழியாக கொச்சி துறைமுகத்தை அடைந்து குருபாதனை சந்தித்து வணிக உரிமை பெற்று வியாபாரத்தை தொடங்கினார்கள். மலபார் தேசத்தின் விளைபொருட்களை குருபாதன் அனைத்து நாட்டு வணிகர்களுக்கும் சமமாக பங்கிட்டு அளித்தான். போட்டி பிரச்சினைகளின்றி வியாபாரம் நடத்துவதற்கு ஏதுவாக தனித்தனி துறைமுக பகுதிகளை வழங்கி மலபார் தேசத்தின் விதிகளை கடுமையாக அமல்படுத்தினான். இந்த விதிமுறை ஹார்ட்மேனுக்கு எரிச்சலை மூட்டியது. ஐரோப்பிய தேசத்தில் மலபார் வணிகத்தின் ஏகபோக பிரதிநிதியாக திகழ வேண்டும் என்ற கனவோடு கொச்சியில் காலடி வைத்திருந்தான். அவனுடைய ஆசையில் மண் விழத் தொடங்கியது. இது குறித்து மன்னரை நேரில் சந்தித்து விளக்கம் கேட்டுவிடலாம் என தீர்மானித்து மலபார் கோட்டைக்கு வந்தான். மாமன்னர் நீடுடி வாழ்க, என் பணிவான வணக்கங்கள். புன்னகையும் முகமலர்ச்சியும் இல்லாத அவன் வணக்கத்தை கவனித்த குருபாதவர்மன், வாருங்கள் ஹார்ட்மேன், தங்கள் முகத்தில் வாட்டம் தெரிகிறதே, உடல் நலம் சரியாக இல்லையோ? ஹார்ட்மேன் வறட்சியான புன்னகை ஒன்றை உதிர்த்து, உடல் நன்றாகவே இருக்கிறது, மனதுதான் சரியில்லை. உயிரை பணயம் வைத்து பல மாதங்கள் கடலில் பயணித்து முதலாக மலபார் தேசத்தில் காலடி எடுத்து வைத்தவர்கள் நாங்கள்தான். எங்களுக்கு பின்னால் வந்த பிரெஞ்சு, ஸ்பெயின், அரபு வணிக குழுக்களையும் எங்களையும் நீங்கள் சமமாக நடத்துவது எப்படி சரியாகும்? அதுதான் மனதிற்கு வேதனை அளிக்கிறது. குருபாதன் பெருமூச்சு விட்டான். என் அன்பிற்குரிய ஹார்ட்மேன், ஐரோப்பிய தேசத்தில் நீங்கள் மிக மிக சிறிய நாடு என்பதை நான் அறிவேன். பிரெஞ்சு நாடு மிக பெரியது. ஆனால் நான் சிறிய நாடு பெரிய நாடு என்று பாரபட்சம் காட்டவில்லையே, சமமாகவே நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் தான் முதலில் கடல் வழியாக எங்கள் தேசத்திற்கு வந்தீர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அதற்காக என்ன உரிமையை எதிர்பார்க்கிறீர்கள்? மனதில் இருப்பதை வெளிப்படையாக கூறுங்கள். மன்னரே, மலபார் தேசத்தின் உள்நாட்டு தேவைக்கு மேல் எஞ்சிய மொத்த மிளகு விளைச்சலையும் எங்கள் டச்சு வணிக குழுவிற்கு மட்டுமே அளிக்க வேண்டும். மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு தரக்கூடாது. அவன் கூறிய வார்த்தைகளை கேட்டு குருபாதன் மட்டுமல்ல, அவையில் வீற்றிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். குருபாதன் பொறுமையாக பதிலளித்தான். மிஸ்டர் ஹார்ட்மேன், இது மிகவும் தவறு. மொத்த மிளகையும் கொள்முதல் செய்ய நினைப்பது உங்களுக்குத்தான் ஆபத்து. உங்களை அழித்துவிட்டு அந்த இடத்தை அபகரிப்பதற்கு பிரெஞ்சு, ஸ்பெயின் வணிகர்கள் முயற்சி செய்வார்கள். உங்களுக்குள் சண்டை ஏற்பட வழிவகுக்கும். அது மட்டுமல்ல, எங்கள் தேசமும் வெளிநாட்டினரின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். பகை வளரும், போருக்கும் வழிவகுக்கும். பேராசை என்றுமே பேரழிவில்தான் சென்று முடியும். இது என் எச்சரிக்கை மட்டுமல்ல ஹார்ட்மேன், ஆலோசனையும் கூட. குருபாதன் தனக்கு ஆதரவாக செயல்படுவான் என்று எதிர்பார்த்து அரண்மனைக்கு வந்த ஹார்ட்மேன் ஏமாற்றத்தில் முகம் வாடினான். சிறிது நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிவிட்டு விடைபெற்றுக் கொண்டு புறப்பட்டான். மன்னரே, எங்களுக்கு சிறப்பு சலுகைகள் அளிப்பீர்கள் என எதிர்பார்த்து வந்தேன். தங்கள் பதில் ஏமாற்றம் அளிக்கிறது. நான் வருகிறேன். ஹார்ட்மேன் அவையை விட்டு வெளியேறியவுடன் பாலச்சந்திர நம்பூதிரி இருக்கையிலிருந்து எழுந்து தன் கருத்தை தெரிவித்தான். அரசே, நாம் தேசத்தின் விளைபொருட்களை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும், கொடுக்கக்கூடாது என்று தீர்மானிப்பதற்கு ஹார்ட்மேன் யார்? அவன் எல்லை மீறி பேசுகின்றான். நீங்கள் அவனை கடுமையாக எச்சரிக்கை செய்து அனுப்பியிருக்க வேண்டும். உங்கள் எண்ணம் என் மனதிலும் தோன்றியது அமைச்சரே. நாம் கோட்டைக்கு விருந்தினராக வந்து சென்றவன் என்ற அடிப்படையில் கொஞ்சம் கருணை காட்டி விளக்கினேன். புரிந்து கொண்டால் அவன் எதிர்காலத்திற்கு நல்லது. மலபார் தேசத்தின் மொத்த ஏற்றுமதி வணிகமும் தன் கைக்குள் வருவதற்கு ஏதேனும் வழிகள் இருக்கிறதா என்று ஹார்ட்மேன் தீவிரமாக சிந்தித்தான். ஒரு வழியும் அகப்படவில்லை. குருபாதன் மன்னனாக இருக்கும் வரை தன் கனவு நிச்சயம் பலிக்காது என்பதை உணர்ந்து கொண்டு அவனை அழித்துவிட்டு அந்த இடத்தில் தனக்கு ஆதரவாக செயல்படுகின்ற கைப்பாவையான அரசனை நியமிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினான். குருபாதனின் எதிரிகள் யார் யார் என்று தகவல்களை சேகரித்து பட்டியல் தயாரித்தான். அதில் முதலிடத்தில் இருந்தவன்
வேணாட்டு வேந்தன் கோதண்டவர்மன். பாதாள சிறையிலிருந்த ரொமில்டா குவளையின் முனையால் சுவற்றில் ஒவ்வொரு கோடுகளாக கிழித்து நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தாள். ஹார்ட்மேன் எப்படியாவது தன் இருப்பிடத்தை கண்டுபிடித்து மீட்டு செல்வான் என்று நினைத்து கொண்டிருந்தாள். நாட்கள் கடந்து சென்று மாத கணக்காக ஆரம்பித்தவுடன் அவளுக்குள் இருந்த நம்பிக்கை குறைய தொடங்கியது. 3 வேளை ஆரோக்கியமான சாப்பாடு கிடைத்தாலும் உண்பதற்கு மனமின்றி பட்டினி கிடந்து உடல் மெலிந்து வாடினாள். அவளுக்கு வழக்கமாக உணவு அளிக்கும் பணிப்பெண்ணிடம் பலமுறை பேச முயற்சித்தும் தோல்வியே கிடைத்தது. அன்று உணவு தட்டு உள்ளே வந்தவுடன் கோபமாக வெளியே தள்ளிவிட்டாள். பெண்ணே, இன்று முதல் நான் சாப்பிடுவதில்லை என்று முடிவு எடுத்துவிட்டேன். எனக்கு விஷத்தை உணவாக கொடு, சீக்கிரம் செத்து விடுகிறேன். இந்த கொடிய சிறையில் வாழ்வதை விட சாவதே மேல். சிறைவாசிகளுடன் பேசக்கூடாது என்ற கட்டளையால் பணிப்பெண் அமைதியாக வெளியில் நின்றிருந்தாள். ரோல்டா மீது இறக்கப்பட்டு மீண்டும் உணவை தள்ளினாள். ரொமில்டா திரும்ப வெளியே தள்ளினாள். நான் சாப்பிடப் போவதில்லை, எடுத்துக்கொண்டு போய்விடு. பணிப்பெண் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் ரொமில்டாவிடம் பேசினாள். நான் சொல்வதை பொறுமையாக கேளுங்கள். எங்கள் மன்னர் தவறு செய்யாதவர்களை சிறையில் அடைக்க மாட்டார். நீங்கள் ஏதோ பெரிய குற்றம் செய்திருக்கிறீர்கள். அதனால்தான் இந்த தண்டனை. அவர் பெருந்தன்மையானவர். அவரிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேளுங்கள். உங்களை நிச்சயம் மன்னித்து விடுவிப்பார். பணிப்பெண்ணின் பேச்சில் உண்மை இருப்பதாக ரொமில்டாவின் மனதிற்கு பட்டது. ஹார்ட்மேன் பேச்சை கேட்டு அவன் கொடுக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு மலபார் கோட்டையை உளவு பார்க்க வந்தது தவறுதான் என்று அவள் மனசாட்சி உரைத்தது. நான் செய்தது குற்றம்தான். இந்த சிறையில் இருந்து கொண்டு எப்படி மன்னரை சந்தித்து மன்னிப்பு கேட்க முடியும்? ஓணம் விஷு பண்டிகைகளில் மன்னர் சிறைவாசிகளுக்கும் விருந்து அளித்து வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்காக இங்கே விஜயம் செய்வார். அப்பொழுது அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். மனம் திருந்தியவர்களுக்கு அவர் மறுவாழ்வு அளிப்பார். குருபாதனின் தெய்வீக கலை பொருந்திய முகம் ரொமில்டாவின் மனக்கண்ணில் தோன்றியது. அவன் மன்னித்து இந்த சிறை வாழ்க்கையிலிருந்து விடுதலை தருவான் என்ற நம்பிக்கை பிறந்தது. சரி, மன்னர் சிறைக்கு விஜயம் செய்யும் வேளையில் மன்னிப்பு கேட்கிறேன். இப்பொழுது எனக்கு மிகவும் பசிக்கிறது. உணவை கொடு, சாப்பிடுகிறேன். பணிப்பெண் மகிழ்ச்சியோடு உணவு தட்டை அறைக்குள் தள்ளினாள். ரொமில்டா ஆர்வத்தோடு சாப்பிட்டு முடித்தாள். வயிறு மட்டுமல்ல, மனமும் நிறைந்து அன்று இரவு நிம்மதியாக உறங்கினாள். அத்தியாயம் 5. திருவனந்தபுரம் சென்று கோதண்டவர்மனை சந்திப்பதற்கு ஹார்ட்மேன் ரகசிய பயணம் மேற்கொண்டான். தரை வழியாக பயணம் செய்தால் தகவல்கள் ஒற்றர்கள் மூலம் விரைவில் குருபாதவர்மனின் செவிகளை எட்டிவிடக்கூடும் என்பதால் நள்ளிரவில் கடல் மார்க்கமாக செல்ல திட்டமிட்டான். தன் வருகையின் நோக்கத்தை தெரிவித்து கோதண்டவர்மனுக்கு நீண்ட கடிதம் எழுதி அனுப்பினான். இப்படி ஒரு அரிய சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த கோதண்டன் ஹார்ட்மேனை உடனடியாக புறப்பட்டு வரும்படி பதில் எழுதினான். ஊரடங்கிய பின் ஜாம பொழுதில் ஹார்ட்மேன் 2 உதவியாளர்களுடன் சிறிய படகில் புறப்பட்டு கொல்லம் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தான். கடற்கரையில் அவன் வருகைக்காக காத்திருந்த வீரர்கள் மரியாதையோடு வரவேற்று பரவூர் அரண்மனைக்கு அழைத்து சென்றார்கள். கொல்லம் நகர்ப்புறத்தை விட்டு விலகி அடர்ந்த காட்டிற்குள் சிறிய ஐரோப்பிய பங்களா போல் பரவூர் அரண்மனை அமைந்திருந்தது. ரகசிய சந்திப்பிற்கு ஏற்ற இடம்தான் என்று ஹார்ட்மேன் மனதிற்குள் நினைத்து கொண்டான். கோதண்டவர்மன் அரண்மனை வாசலுக்கு வந்து சந்தன மாலை அணிவித்து அவனை வெகு சிறப்பாக வரவேற்றான். வாருங்கள் ஹார்ட்மேன் பிரபு, தங்கள் வருகை எங்கள் தேசத்தின் பெருமை. பிரபு என்ற விழிப்பை கேட்டவுடன் ஹார்ட்மேனுக்கு உச்சி குளிர்ந்தது. அரசர்களுக்கு மட்டுமே தரப்படும் மரியாதை வணிகனான தனக்கு கிடைத்திருப்பதை நினைத்து பூரித்தான். பறந்து விரிந்திருந்த சேர நாட்டில் கோதண்டவர்மன் மட்டும் மேலாடை போர்த்திருந்ததைக் கண்டு அவன் புருவங்கள் ஆச்சரியத்தில் உயர்ந்தன. திருவனந்தபுர மன்னருக்கு என் வணக்கங்கள். இறைவனின் அருள் எங்கும் நிறைந்திருக்க வேண்டிக் கொள்கிறேன். என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த தேசத்தில் மேலாடை அணிந்த ஆண்மகனை இப்பொழுது தான் நேரில் பார்க்கிறேன். மற்றவர்களும் தங்களைப் போல் மேலாடையோடு இருந்தால் நன்றாக இருக்குமே. கோதண்டவர்மனின் முகம் சுருங்கியது. அதை பற்றி பின்னர் விளக்கமாக கூறுகிறேன். விருந்தினர் அறைக்கு செல்வோம், வாருங்கள். ஹார்ட்மேன் மதிப்புமிக்க ஐரோப்பிய மது மற்றும் நறுமண புட்டிகளை கோதண்டவர்மனுக்கு பரிசாக கொடுத்தான். எளிமையான பரிசுதான், ஏற்றுக்கொள்ளுங்கள். ரகசிய பயணம் என்பதால் பெரிய பரிசு பெட்டியை கொண்டு வர இயலவில்லை. அடுத்த முறை சந்திக்கும் பொழுது மலபார் மன்னனுக்கு அளித்ததை விட மிக சிறப்பான பரிசை அளிப்பேன். கோதண்டவர்மன் விரக்தி பெருமூச்சு விட்டான். என்ன பெரிய பரிசு? கடிதத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கும் நோக்கம்தான் எனக்கு மிகப்பெரிய பரிசு. என்னுடைய லட்சியமும் அதுவே. அந்த நாள் என்று விடியும் என்று காத்திருக்கிறேன். அப்படியா?
குருபதனை நீங்கள் பழித்திருக்க நினைப்பதற்கு காரணம் என்னவென்று நான் அறிந்து கொள்ளலாமா? கோதண்டவர்மன் மேலாடியை விலக்கி முதுகை காட்டினான். விஷு திருநாளில் கோதண்டவர்மனின் கையால் முதுகில் பரிசு பெற்ற கதையை கோபமும் வெறுப்பும் பொங்க கூறினான். ஹார்ட்மேன் அவன் கைகளை பற்றி தோள்களில் தட்டி கொடுத்து ஆறுதல் கூறினான். அடடா, மிகவும் ஆழமான காயம்தான். இப்பொழுதுதான் நீங்கள் மேலாடை அணிந்திருக்கும் காரணம் புரிகிறது. குருபாதவர்மனை அழித்துவிட்டு அவனுடைய சிம்மாசனத்தில் விரைவில் தங்களை அமர வைப்பேன். அதற்கு பிரதிபலனாக எனக்கு நீங்கள் ஒரே ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும். எதுவாயினும் தயங்காமல் கேளுங்கள். சேர நாட்டின் மொத்த வெளிநாட்டு வணிக உரிமையை எனக்கு எழுதித்தர வேண்டும். பழிவாங்கும் எண்ணம் கோதண்டவர்மனின் அறிவு கண்ணை மறைத்தது. 2 பங்காளி தேசத்து மன்னர்களின் நடுவில் அந்நிய நாடு வணிகனுக்கு இடம் கொடுத்து உள்ளே நுழைய விடுவது தவறு என்பதை அவன் உள்ளம் உணரவில்லை. எதிர்காலத்தில் இதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என சிந்தித்து பார்க்கவில்லை. மிஸ்டர் ஹார்ட்மேன், வெளிநாட்டு வணிகத்தில் மட்டுமல்ல, உள்நாட்டு வணிகத்தில் கூட பங்கு தருகிறேன். என்னை பொறுத்தவரை குருபாதன் அழிய வேண்டும். கோதண்டவர்மன் சரியான தலையாட்டி பொம்மையாக இருப்பான் என்று ஹார்ட்மேனுக்கு உறுதியாக தெரிந்தது. தன் விருப்பப்படி ஆட்டி வைக்கலாம் என முடிவு செய்தான். சரி, நீங்கள் அடுத்த முறை குருபாதன் மீது படையெடுத்து செல்லும் பொழுது சொல்லுங்கள். என்னிடம் இருக்கும் பீரங்கி, துப்பாக்கி, வெடிமருந்து ஆயுதங்களை தருகிறேன். அவற்றை பயன்படுத்தி குருபாதனை எளிதில் வீழ்த்திவிடலாம். இல்லை ஹார்ட்மேன், நீங்கள் நினைப்பது போல் அவன் சாதாரண வீரன் அல்ல. மலபார் தேசத்தின் மாவீரன், மதியுகி. அவனுடைய போர் தந்திரங்கள் நம் கற்பனை கேட்டாதவை. அவனுடைய ஆயுதங்கள் மலை, காடு, ஆறுகள், மரங்கள், விலங்குகள், இன்னும் நிறைய. கண் எதிரில் நிற்பான். திடீரென காற்றில் மறைந்து விடுவான். நாம் எதிர்பார்க்காத தருணத்தில் தலைக்கு மேலிருந்து குதிப்பான். கோதண்டவர்மனின் விளக்கத்தை கேட்டு ஹார்ட்மேன் குழம்பினான். குருபாதன் என்ன மந்திரவாதியா, மாய வித்தைக்காரனா? இருக்கலாம். அவன் மந்திர வித்தைகளில் கை தேர்ந்தவன் என்று ஒற்றர்கள் கூறுகிறார்கள். அவனுடைய வீரத்தை நேரில் கண்டிருக்கிறேன். மந்திர சக்தியை பார்த்தது இல்லை. ஹார்ட்மேன் அலட்சியமாக புன்னகைத்தான். எனக்கு அவற்றில் நம்பிக்கை கிடையாது. அவனை வீழ்த்துவதற்கு உங்களிடம் திட்டம் இருக்கிறதா? இருந்தால் தெளிவாக கூறுங்கள். மதுரை மன்னர் செங்கப்ப நாயக்கரிடம் உதவி கேட்க வேண்டும். அவரிடம்தான் மலபார் படையை வெல்லக்கூடிய பெரிய சைன்யம் இருக்கிறது. அவர் நமக்கு உதவி செய்வாரா? அவரும் குருபாதனுக்கு எதிரியா? செங்கப்ப நாயக்கர் மலபார் தேசத்தின் பரம வைரி. குருபாதவர்மனின் தந்தை நந்தகோபாலவர்மனின் எதிரி. மலபார் கோட்டையில் விருந்துக்கு சென்றீர்களே, அங்கே பட்டத்து ராணி வத்சலா தேவியை தரிசித்தீர்களா? இல்லை, ராணியின் பெயரை மட்டும் கேள்விப்பட்டிருக்கிறேன். யார் கண்ணிலும் காட்ட மாட்டான் அந்த குருபாதன். நானே அவளை ஒருமுறைதான் தரிசித்திருக்கிறேன். பாண்டிய நாட்டு பேரழகி வத்சலா தேவி ஓணம் திருநாளில் ஆனந்த பத்மநாப சுவாமியை தரிசிப்பதற்காக எங்கள் தேசத்திற்கு இருவரும் வருகை புரிந்தார்கள். அப்பொழுது தான் நேரில் பார்த்தேன். என்ன ஒரு தேஜஸ்! மகாலட்சுமியின் மறுவுருவம். அவளை அடைவதற்காக செங்கப்ப நாயக்கர் அரச பதவியை கூட துச்சமாக மதித்து துறக்க துணிந்தது ஏன் என்று புரிந்து கொண்டேன். தீராத ஒரு பகை நாயக்க மன்னரின் நெஞ்சில் எரிமலையாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் ஊதிவிட்டால் போதும் பொங்கி வெடித்து எழுவார். மன்னரே, முதலில் அதை செய்வோம். இருவரும் கட்டி அணைத்து ஒருவருக்கு ஒருவர் தோள்களில் தட்டி கொடுத்து கொண்டனர். பரவூர் அரண்மனையில் விருந்தும் கெலுக்கிகளும் களை கட்டின. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் தக்கான பீடபூமியை தன் அதிகாரத்துக்குள் கொண்டு வந்த பிறகு திருப்பதி மலைகளுக்கு அப்பால் அமைந்திருக்கும் தெற்கு தேசம் முழுவதையும் தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வர திட்டமிட்டார். அப்பொழுது தமிழகத்தில் பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனின் மீன்கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருந்தது. சோழர்களை வென்று சிற்றரசர்களை அடிபணிய வைத்து பேரரசனாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான். கிருஷ்ணதேவராயரின் முதன்மை தளபதியாக விளங்கியவர் செக்கப்ப நாயகர். வடக்கு மற்றும் மேற்கு திசைகளிலிருந்து விஜயநகர பேரரசுக்கு ஓயாது தொல்லை கொடுத்து வந்த மொகலாய மராட்டிய படைகளை விரட்டியடித்து எல்லை காத்த மாவீரன் என்று மன்னரிடம் பட்டமும் பதக்கமும் பெற்றவர். கிருஷ்ணதேவராயர் தன் இறுதி காலத்தில் தமிழகத்தை விஜயநகர பேரரசின் ஆளுமைக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பத்தை செங்கப்ப நாயக்கரிடம் தெரிவித்தார். தளபதி செங்கப்பரே, பேரரசன் குலசேகர பாண்டியனை வென்றுவிட்டால் தென்னகம் முழுவதும் நம் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிடும். முகலாய வம்சத்திற்கு நிகரான பேரரசாக நம் விஜயநகரின் பேரரசின் பெயரும் புகழும் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும். செங்கப்பர் தன் இடையிலிருந்து வாளை உருவி மன்னரின் பாதங்களில் வைத்து வணங்கினார். மாமன்னரே, தங்களின் கனவை நனவாக்கி காட்டுவதுதான் அடியேனின் முதல் பணி.
எப்பொழுது படையெடுத்து செல்ல வேண்டும் என்று கட்டளையிடுங்கள். வெற்றி கனியை கொய்து தங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். மழைக்காலம் முடியட்டும், பெரும் படையோடு புறப்படுங்கள். 40 வயதை கடந்துவிட்ட செங்கப்ப நாயக்கருக்கு தனி ராஜ்யத்தின் மன்னனாக வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை. எத்தனை காலம்தான் தளபதியாகவே இருந்து போரில் வாழ்க்கையை கழிப்பது? வயது முதிர்ந்த மாமன்னர் எப்படியும் மதுரைக்கு வரப்போவதில்லை. இந்த போரில் வெற்றி பெற்றால் விஜயநகர பேரரசின் பிரதிநிதியாக பாண்டிய ராஜ்யத்தை ஆட்சி செய்யலாம். கிருஷ்ணதேவராயரின் காலத்திற்கு பிறகு தனியாக படைபலத்தை பெருக்கிக் கொண்டு விஜயநகர பேரரசிலிருந்து பிரிந்து தனி அரசனாக முடிசூடி கொள்ளலாம். மாரிக்காலம் முடிவுற்றவுடன் பெரும் கனவுகளோடு மதுரைக்கு படையெடுத்து வந்தார். மதுரைக்கு அருகில் உள்ள நெடுமங்கலம் சமவெளி பகுதியில் குலசேகர பாண்டியனின் படையும் விஜயநகர பேரரசின் படையும் போரிட்டன. 2 நாட்கள் நடைபெற்ற உக்கிரமான மோதலில் செங்கப்ப நாயக்கரிடம் இருந்த பிரம்மாண்டமான யானைப்படை குதிரைப்படையின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாண்டியனின் படை சரணடைந்தது. குலசேகர பாண்டியன் செங்கப்பரிடம் சமாதான தூது அனுப்பினான். பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மதுரை அரண்மனைக்கு செங்கப்பர் விஜயம் செய்தார். தர்பார் மண்டபத்தில் குலசேகர பாண்டியனின் ஒரே மகள் இளவரசி வத்சலா தேவியின் உருவத்தை கண்ட கணம் அவர் வாழ்க்கையை முற்றிலுமாக புரட்டி போட்டது. மன்னனாக வேண்டும் என்ற அவருடைய வாழ்நாள் லட்சிய கனவு சிதைந்து எப்படியாவது வத்சலா தேவியை அடைய வேண்டும் என்கிற பேராசை பிறந்தது. வத்சலா தேவியோ 18 வயது பருவமங்கை. செங்கப்பரோ மீசை நரைத்த அரைக்கிழவர். காமம் கண்ணை மறைத்துவிட்டது. துளியும் வெட்கமின்றி தன் மனதில் இருந்த ஆசையை குலசேகர பாண்டியனிடம் தெரிவித்தார். பாண்டிய மன்னரே, போரில் தோல்வியடைந்து ராஜ்யத்தை இழக்கப் போகும் கவலையில் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். தங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம் ஒன்றை கூற விரும்புகிறேன். அதன்படி நீங்கள் நடந்து கொண்டால் மாமன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் பக்குவமாக பேசி நீங்களே மதுரை ராஜ்யத்தின் அரசனாக நீடிப்பதற்கு வழிவகை செய்வேன். நான் விஜயநகர பேரரசின் பிரதிநிதியாக மட்டுமே இங்கே இருப்பேன். எனக்கு மணிமகுடமோ அதிகாரமோ வேண்டாம். ஒன்றே ஒன்று மட்டும் வேண்டும். தங்கள் மகள் பாண்டிய தேசத்தின் இளவரசி வத்சலா தேவி. செங்கப்பர் கூறியதை கேட்டு குலசேகர பாண்டியன் அதிர்ச்சியில் சிலையாக உறைந்தான். மதுரை கோட்டையை கைப்பற்றி 8 திசைகளிலும் ஆக்கிரமித்து நிற்கிறது செங்கப்பரின் படை. அவர் கண்ணசைத்தால் மதுரை மாநகரமே சூறையாடப்படும். கோட்டை தரைமட்டமாகும். என்ன பதில் கூறுவது என தெரியாமல் திகைத்து நின்றான் பாண்டிய மன்னன். அத்தியாயம் 6. குலசேகர பாண்டியனின் தீவிர சிந்தனையில் மகளின் எதிர்காலமும் நாட்டு நலனின் நிகழ்காலமும் ஒன்றோடொன்று போரிட்டுக் கொண்டன. செங்கப்பரிடமிருந்து இரண்டையும் சேதாரமின்றி காப்பாற்றுவது தன் கடமை என்ற முடிவில் உறுதியாக இருந்தான். எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்பதில் பல குழப்பங்கள் எழுந்தன. முதலில் செங்கப்பரின் கத்தி முனையிலிருந்து தப்பிக்க வேண்டும். அவருடைய கோபம் பாண்டிய நாட்டு மக்கள் மேல் திரும்பிவிடக்கூடாது. தன் குடும்பத்தின் மீது மட்டுமே இருக்க வேண்டும். விஜயநகர சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் மதுரை மண்ணில் காலடி வைத்தார். எதிர்பாராத விதமாக வத்சலாவின் அழகு அவரை நிலைத்தடுமாற வைத்துவிட்டது. குலசேகரன் கண்களை மூடி ஆலவாய் அனலையும் அம்மனையும் மனதில் நினைத்துக்கொண்டு இந்த பேராபத்திலிருந்து காக்கும்படி வேண்டினான். மறுகணமே மனதிற்குள் ஒரு வழி பிறந்தது. செங்கப்ப நாயக்கரே, பாண்டிய அரசுகுல திருமணம் அம்மன் கோவிலில் உள்ள சுயம்பர மண்டபத்தில் நடைபெறுவது பாரம்பரிய வழக்கம். இன்று எங்கள் அரண்மனை விருந்தினர் மண்டபத்தில் இளைப்பாருங்கள். நாளை காலையில் சுயம்பர மண்டபத்தில் சந்திப்போம். பாண்டிய மன்னன் தெரிவித்த சுயம்பரம் என்ற இனிய சொல் செங்கப்பரின் காதுகளில் தேனாக பாய்ந்து உச்சி முதல் பாதம் வரை இனித்தது. வத்சலா தேவியை கரம் பிடிக்க நாளை வரை காத்திருக்க வேண்டுமே என்ற ஏக்கமும் வாட்டியது. மிக்க மகிழ்ச்சி பாண்டிய மன்னரே, ஒரு நாள் தானே, பொறுத்துக்கொள்கிறேன். சுயம்பரம் பிரம்மாண்டமாக நடைபெற வேண்டும். மதுரை மக்கள் அனைவருக்கும் 1 வார காலத்திற்கு அரண்மனையில் அறுசுவை விருந்து பரிமாறப்படும் என்று அறிவித்து விடுங்கள். அப்படியே நான் வெற்றி பெற்ற நெடுமங்கலத்தில் ஒரு சிறிய அரண்மனை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். திருமணத்திற்கு பிறகு நானும் வத்சலாவும் வசிப்பதற்காக. குலசேகரன் உள்ளுக்குள் பொங்கி வருகின்ற எரிச்சலை வெளியே காட்டிக்கொள்ளாமல் புன்னகைத்து, அப்படியே அறிவிப்பு செய்கிறேன் செங்கப்பரே. நான் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன. காலம் மிக குறைவாக இருக்கிறது. நீங்கள் சென்று ஓய்விடுங்கள். ஆமாம், ஓய்வு மிகவும் அவசியம். நாளை எனக்கு திருமணம் அல்லவா? புகையிலையும் வெற்றிலையும் ஏறிய காவிய பல்வரிசை தெரியும்படி வெடித்து சிரித்தார். அரண்மனையில் இருப்பவர்கள் அம்மன் கோவிலை தவிர வேறு எங்கும் செல்லக்கூடாது. பாதுகாப்பு பலமாக இருக்க வேண்டும் என்று படை வீரர்களுக்கு கட்டளை பிறப்பித்துவிட்டு ஓய்வெடுக்க சென்றார். மதுரையின் மையத்தில் அமைந்திருக்கும் மீனாட்சி அம்மன் கோவில்
500 வருடங்களுக்கு முன்னர் அங்கேயர்கண்ணி அம்மன் உடனுறையும் ஆலவாய் அண்ணல் திருக்கோவில் என்றே அழைக்கப்பட்டு வந்தது. கோவிலின் முகப்பில் ஒரே ஒரு சிறிய கோபுரம் மட்டுமே இருந்தது. நாயக்கர்கள் ஆட்சிக்கு வந்து 100 ஆண்டுகள் கழித்து அம்மன் கோவிலை புதுப்பித்து 4 திசைகளிலும் கோபுர வாசல்களை எழுப்பி பிரம்மாண்டமாக கட்டி குடமுழுக்கு விழா நடத்தினார்கள். அன்று முதல் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் என்று பெயர் பெற்றது. அங்கேயர்கண்ணி அம்மன் கோவிலின் வடக்கு திசை மூலையில் அமைந்திருக்கும் விநாயகர் சிலைக்கு அடியில் ஒரு ரகசிய சுரங்கப்பாதை உள்ளது. அதில் 2 வழிகள் உள்ளன. ஒரு வழி பாண்டிய மன்னனின் கோட்டையின் அந்தப்புறத்திற்கு செல்லும். மற்றொரு வழி விரகனூர் வைகை நதிக்கரை எல்லையில் எழுந்தருளி இருக்கும் மாரியம்மன் கோவிலுக்கு செல்லும். 2வது பாதை ஆபத்து காலங்களில் மன்னர் குடும்பம் தப்பித்து செல்வதற்காக அமைக்கப்பட்டது. குலசேகர பாண்டியனின் மனதில் வைத்திருந்த திட்டம் அந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தி மதுரையிலிருந்து தப்பித்து வைகை ஆற்றை கடந்து அடர்ந்த காடுகளில் பயணித்து உசிலம்பட்டி, தேனி, தொடுபுழா வழியாக மலபார் தேசத்தின் தலைநகரான கொச்சிக்கு சென்றுவிடலாம். அங்கே மன்னன் நந்தகோபாலவர்மனின் அரண்மனையில் சிறிது காலம் தங்கியிருப்பதற்கு தஞ்சம் கேட்கலாம் என்பதே. அவன் நிச்சயம் உதவிக்கரம் நீட்டுவான் என்ற நம்பிக்கை இருந்தது. விஜயநகர படை வீரர்களின் மனதில் சந்தேகம் எழுந்துவிடக்கூடாது என்பதற்காக சுயம்பர மண்டபத்தில் திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்று கொண்டிருந்தன. அந்தி சாய்ந்த பிறகு பாண்டிய மன்னர் குடும்பத்துடன் ஆலவாய் அண்ணல் திருக்கோவிலுக்கு விஜயம் செய்து அங்கேயர்கண்ணி அம்மனை தரிசித்து திருமண விழாவை தொடங்கி வைப்பார் என்று பிரகடனம் செய்யப்பட்டது. குலசேகர பாண்டியன் மனைவி, மகள், சிறிய படைக்குழுவோடு அம்மனை தரிசித்து முடித்து கோவிலை வலம் வருவது போல் வடக்கு திசை விநாயகர் சன்னதிக்கு வந்தார். வீரர்கள் விநாயகர் சிலையை நகர்த்தி சுரங்கப்பாதை வழியே திறந்தனர். திட்டமிட்டபடி பாண்டிய மன்னனின் குடும்பம் மதுரையிலிருந்து தப்பித்து வைகை நதியை கடந்தது. மறுநாள் காலையில் செங்கப்ப நாயக்கர் திருமண கோலத்தில் யானை மீது அமர்ந்து கோட்டையிலிருந்து கோவில் சுயம்பர மண்டபத்திற்கு கோலாகலமாக பவனி வந்தார். வழி நெடுகிலும் மகிழ்ச்சி பொங்க பொற்காசுகளை அள்ளி வழங்கினார். விரைவிலேயே மணமேடைக்கு வந்து வத்சலா தேவியின் வருகைக்காக கம்பீரமாக காத்திருந்தார். முகூர்த்த நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. இளவரசி வருவதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. செங்கப்பர் மனதில் சந்தேகம் எழுந்து படை வீரர்களை அரண்மனைக்குள் சென்று விசாரித்து வரும்படி கட்டளையிட்டார். நேற்று இரவே மன்னர் குடும்பம் சுரங்கப்பாதை வழியாக மதுரையிலிருந்து தப்பித்து சென்றுவிட்ட செய்தி கிடைத்தது. செங்கப்பர் கொதித்து எழுந்து தன்னுடைய மணமகன் அலங்காரத்தை கழட்டி வீசினார். மணமேடையை தன் கைகளால் நொறுக்கி தூள் தூளாக்கினார். அவர் உள்ளத்தில் ஏமாற்றம், ஆத்திரம், கோபம் ஒன்று சேர்ந்து எரிமலையாக வெடித்தது. வீரர்களே, பாண்டிய மன்னன் இந்த உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் நான் விடப்போவதில்லை. அவன் எங்கே தப்பித்து ஓடியிருக்கிறான் என்று விரைந்து கண்டுபிடியுங்கள். அங்கே படையெடுத்து சென்று பழி வாங்குவேன். ஒற்றர்கள் படைக்குழு பல பிரிவுகளாக பிரிந்து 4 திசைகளிலும் பாண்டிய மன்னனை தேடி புறப்பட்டது. குலசேகர பாண்டியன் காடுகள், மலைகள், நதிகள், பல்வேறு இடர்பாடுகள் கடந்து பத்திரமாக குடும்பத்தோடு மலபார் அரண்மனை வந்து சேர்ந்தான். பாண்டிய மன்னன் வருவதை கேள்வியுற்ற நந்தகோபாலவர்மன் அரண்மனை வாயிலுக்கு வந்து வரவேற்றான். குலசேகர நெகிழ்ச்சியுடன் வணங்கினான். அன்பான வணக்கங்கள் நந்தகோபாலவர்மரே. என் மகளின் எதிர்காலத்தை காப்பதற்காக மலபார் தேசத்தில் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன். வாருங்கள் குலசேகர பாண்டியரே. ஆபத்து சூழ்ந்த காலத்தில் இந்த நட்பு தேசத்தை நினைவில் வைத்து நாடி வந்தது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்கள் குடும்பத்திற்கு எஃகு கோட்டை அரணாக நின்று இந்த மலபார் தேசம் காக்கும் என்று பகவதி அம்மன் மேல் ஆணையிட்டு உறுதியளிக்கிறேன். பாண்டிய மன்னனின் கைகளை பற்றி ஆற தழுவி ராஜ மரியாதையோடு அரண்மனைக்குள் அழைத்து சென்றான். குலசேகரன் நெடுமங்கலத்தில் நடைபெற்ற போரிலிருந்து சுயம்பரம் வரை நிகழ்ந்த சம்பவங்களை நந்தகோபாலனிடம் விளக்கமாக எடுத்துக் கூறினான். சேரமன்னரே, உங்களை சந்தித்த பிறகு என் கவலைகள் குறைந்து நம்பிக்கை பிறந்திருக்கிறது. உங்கள் அடைக்கலம் கிடைக்காமல் போயிருந்தால் நாங்கள் காடுகளில் தலைமறைவாக வாழ்ந்திருக்க வேண்டும், அல்லது கடல் கடந்து லங்காபுரி, கடாரம் தேசங்களுக்கு சென்றிருக்க வேண்டும். என் குலத்தின் மானத்தை காத்திருக்கிறீர்கள். வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆதரவும் நட்பும் நாடி வந்தவர்களுக்கு தோள் கொடுப்பது என் கடமை. நண்பரே, கவலையை விட்டு தள்ளுங்கள். நிம்மதியாக ஓய்வெடுங்கள். நாளை நண்பகல் பொழுதில் எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுவோம். குலசேகர பாண்டியன் தப்பித்து சென்று 3 நாட்களுக்குள் விஜயநகர ஒற்றர்கள் அவன் தஞ்சம் புகுந்திருக்கும் இடத்தை கண்டறிந்து செங்கப்பருக்கு தகவல் அனுப்பினர். செங்கப்பர் 4 படை தளபதிகளையும் அழைத்து கட்டளை பிறப்பித்தார். இனி ஒரு கணம் கூட தாமதிக்க முடியாது. மலபார் தேசத்தை முற்றுகையிட்டு வத்சலா தேவியை கவர்ந்து வர வேண்டும். படை வீரர்களை தயார்படுத்துங்கள்.
2 நாட்கள் பயண முடிவில் செங்கப்பரின் படை கொச்சி எல்லையை அடைந்தது. மலபார் மன்னனுக்கு எச்சரிக்கை விடுவிப்பதற்காக தூதுவனை அரண்மனைக்கு அனுப்பினார். விஜயநகர பேரரசின் தூதுவனை தக்க பாதுகாப்புடன் மலபார் வீரர்கள் மன்னரிடம் அழைத்து சென்றனர். மாமன்னரை வணங்குகிறேன். மேன்மை பொருந்திய விஜயநகர சாம்ராஜ்ய தளபதி செங்கப்ப நாயகருக்கு திருமணம் முடிப்பதற்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த பாண்டிய மன்னரின் மகள் வத்சலா தேவி தங்கள் ராஜ்ய எல்லைக்குள் இருப்பதாக அறிகிறோம். விஜயநகர பேரரசின் 4 படைகளும் கொச்சி எல்லையைச் சுற்றி அணிவகுத்து நிற்கின்றன. இளவரசியை செங்கப்பரிடம் ஒப்படைப்பதே தர்மம். மறுத்தால் வேறு வழியின்றி மலபார் தேசத்தின் மீது போர் தொடுப்போம் என்பதை தெரிவித்து வரும்படி செங்கப்பரின் உத்தரவு. தூதுவனே, நான் கூறுகின்ற பதிலை அப்படியே செங்கப்ப நாயக்கரிடம் தெரிவிக்க வேண்டும். முதல் கருத்து, ஒரு ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வந்து வெற்றி பெற்றால் மன்னனாக முடிசூடிக் கொள்ளலாம். இளவரசியின் விருப்பமின்றி மணமகனாக மணமேடையில் உட்கார்வதற்கு அதிகாரம் கிடையாது. அது தர்மம் அல்ல. செங்கப்பருக்கு வத்சலா தேவியை மணமுடித்துக் கொடுப்பதாக நிச்சயதார்த்தம் எதுவும் நடக்கவில்லை. எங்கள் மலபார் தேச வழக்குப்படி திருமண விழாவில் மணப்பெண்ணின் சம்மதம் இன்றியமையாத ஒன்று. 2வது கருத்து, மலபார் தேசத்தின் மீது படையெடுப்பது, இளவரசியை அடைய நினைப்பது 2 வெவ்வேறு விஷயங்கள். 2ஐயும் ஒன்றாக்கி குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்று செங்கப்ப நாயக்கரிடம் விளக்கி கூறுங்கள். மலபார் தேசத்துடன் போரிடுவதற்கு விரும்பினால் முறைப்படி போர் அறிவிப்பு செய்வோம். நாளை மறுதினம் திருவங்குளம் களத்தில் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இளவரசியை அடைவதே நோக்கமென்றால் 2 பெரும் படைகள் மோதிக்கொண்டு சேதாரம் எதற்கு? பாண்டிய குல சுயம்பர சம்பிரதாயப்படி 2 வீரர்கள் மட்டும் சண்டையிடலாம். வத்சலா தேவியின் சார்பாக நான் சண்டையிட தயாராக இருக்கிறேன். இளவரசி வேண்டும் என்ற ஆசை இருந்தால் செங்கப்ப நாயக்கர் ஆயத்தமாக இருக்கிறாரா என்று கேளுங்கள். அதே நாளை மறுதினம் அதே களம், திருவங்குளம் திடல். மோதி பார்க்கலாம். போய் வாரும். தூதுவன் செங்கப்பரிடம் வந்து மலபார் மன்னன் விடுத்திருக்கும் சவாலை விளக்கமாக எடுத்துரைத்தான். செங்கப்பருக்கு குழப்பமாக இருந்தது. படைத்தளபதிகளை அழைத்து ஆலோசனை நடத்தினார். குதிரை படைத்தலைவன் மட்டும் துணிவுடன் எழுந்து பணிவுடன் வணங்கி தன் கருத்தை தெரிவிப்பதற்கு அனுமதி கேட்டான். தளபதி அவர்களே, நீங்கள் சினம் கொள்ளாமல் கேட்பதாக இருந்தால் என் மனதிற்கு சரி என்று தோன்றுகின்ற விஷயங்களை கூற நினைக்கிறேன். தயங்காமல் சொல். நமது படையினர் இப்பொழுதுதான் ஒரு பெரும் போரை நடத்தி 2 நாட்கள் காடு மலைகளில் பயணித்து களைப்போடு இருக்கிறார்கள். இந்த மலபார் நிலம் நமக்கு பரிச்சயமானதாக இல்லை. ஒருவேளை நாம் தோல்வியடைந்தால் மாமன்னர் கிருஷ்ணதேவராயரின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படும். அவரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். பாண்டிய மன்னனை வென்று வர வேண்டும் என்பது மட்டுமே அவர் நமக்கு இட்ட கட்டளை. தங்களிடம் இந்த வார்த்தைகளை கூறுவதற்காக என்னை மன்னிக்க வேண்டும். மங்கையின் மோகம் நம் கண்களை மறைத்துவிடக்கூடாது. நன்கு ஆலோசித்து முடிவு செய்யுங்கள். குதிரைப்படை தளபதியின் கூற்றிலிருந்த உண்மை செங்கப்பரை சிந்திக்க வைத்தது. அடுத்து என்ன செய்வது என்ற குழப்பத்தில் தடுமாறி தவித்தார். மலபார் மன்னன் விடுத்திருக்கும் சவாலை ஏற்க முடியாமல் மதுரை திரும்பினால் தன் வாழ்க்கையில் பெற்ற அத்தனை வெற்றிகளுக்கும் அர்த்தமில்லாமல் போய்விடும். தன்னை நேரில் பார்த்திராத ஒருவன் சண்டைக்கு அழைக்கிறான் என்றால் அவன் நிச்சயம் ஒரு மாவீரனாகத்தான் இருப்பான் என்று ஆழ்மனம் உரைத்தது. படைத்தளபதிகளை அனுப்பிவிட்டு தூதுவனை தனியாக அழைத்து கேட்டார். மலபார் மன்னன் பார்ப்பதற்கு எப்படி இருப்பான்? அவனுடைய உருவத்தை பற்றி எனக்கு விளக்கமாக சொல். அவன் சில வினாடிகள் சிந்தித்த பிறகு தீர்க்கமாக கூறினான். நாம் சங்கராந்தி பண்டிகையில் சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு அழைத்து வருவோமே, அந்த மஞ்சள் காளையைப் போல இருப்பார். அதன் திமில்களைப் போன்ற தோள்கள், முன்னங்கால்களுக்கு நிகரான வலிய கைகள், அதே போல் மிரட்டுகின்ற நெற்றி கண்கள். செங்கப்பரின் முகத்தில் கவலை ரேகைகள் படரத் தொடங்கின. அத்தியாயம் 7. நந்தகோபாலவர்மனின் வலிமை பராக்கிரமம் பற்றி தூதுவன் வர்ணித்த விதம் செங்கப்ப நாயக்கர் மனதில் அச்சத்தை விதைத்தது. இருந்த போதிலும் பேரரசர் கிருஷ்ணதேவராயர் அடிக்கடி கூறுகின்ற விஷயம் நினைவிற்கு வந்தது. வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் களத்தில் முழுமூச்சோடு நின்று போராடுபவனே மிக சிறந்த வீரன். எதிராளி விடுத்த சவாலை ஏற்றுக்கொள்ளாமல் திரும்பி செல்வது புறமுதுகு காட்டுவதற்கு சமம். பற்பல சிந்தனைகளுக்கு பிறகு இறுதியில் ஒரு தீர்மானத்திற்கு வந்து தூதுவனை அழைத்தார். மலபார் மன்னனின் சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல். 2 படைகள் போரிட்டு உயிர் சேதங்கள் விளைய வேண்டாம் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். இந்த செங்கப்ப நாயக்கர் நெடுமங்கலம் திடலில் நேருக்கு நேர் மோதி பார்க்க தயாராக இருக்கிறார் என்று சொல். தூதுவன் கொண்டு வந்த செய்தியை கேட்டு நந்தகோபாலின் முகம் மலர்ந்தது. 2 பெரும் வீரர்கள் தீவிரமாக ஆயத்த பயிற்சிகளை மேற்கொண்டு களத்தில் சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தனர். நெடுமங்கலம் திடலில் ஒரு புறம் விஜயநகர படை வீரர்களும் எதிர்ப்புறம்
மலபார் படை வீரர்களும் அமர்ந்திருந்தனர். வாள், ஈட்டி, கதாயுதம், கேடயம் போன்ற ஆயுதங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. குலசேகர பாண்டியன் அங்கேற்கனி அம்மனை வேண்டிக்கொண்டு சற்று பதற்றத்தோடு இருந்தான். நந்தகோபாலன் புன்னகையோடு அவன் தோள்களில் தட்டி கொடுத்தான். கவலை வேண்டாம் நண்பரே, உங்களுக்கு வெற்றியை பரிசாக கொண்டு வருவேன். ஜெய் பகவதி. முதலில் களத்தில் குதித்து பூமியை தொட்டு வணங்கி செங்கப்பரை நோக்கி கைவீசி அழைத்தான். மாவீரர் செங்கப்பரே, எழுந்து வாருங்கள். செங்கப்பர் களத்தில் இறங்கியவுடன் நந்தகோபாலனை ஏளனமாக பார்த்தார். வலிமையில் மோதிக்கொள்வதற்கு முன்னர் வார்த்தைகளை வீசி அவனுடைய கவனத்தை நிலைக்குலைய வைக்க வேண்டும் என்பது அவரது திட்டம். மலபார் மன்னரே, வத்சலா தேவியை கண்டவுடன் உங்களுக்கு மோகம் பெருகிவிட்டதோ? சண்டைக்கு இவ்வளோ அவசரப்படுகிறீர்கள்? செங்கப்பரின் நோக்கத்தை புரிந்து கொண்ட நந்தகோபாலன் நிதானம் பொறுமையை மனதிற்குள் நிலைநிறுத்தி, செங்கப்பரே, நாம் இருவரும் புலவர்கள் அல்லர். இது கலா மண்டபம் அல்ல. வார்த்தை ஜாலத்திற்கு இங்கே வேலை இல்லை. இருப்பினும் உங்களுக்கு ஒன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன். வத்சலா தேவி எனது நண்பரின் மகள். எனவே எனக்கும் அவள் மகள். அவளுக்கு விருப்பமில்லாத சுயம்பாரத்திலிருந்து காப்பதற்காகவே களத்தில் இறங்கியிருக்கிறேன். இதுவரை தோல்வியை சுவைத்திராத உங்கள் தோல் வலிமைக்கு எனது பாராட்டுகள். ஆனால் இன்று உங்கள் கழுத்தை அலங்கரிக்கப் போவது தோல்வி என்கிற மாலைதான். போட்டியை தொடங்குவோம். செங்கப்பர் மீண்டும் அவனை சீண்டினார். என்னை எதிர்த்து நிற்க துணிந்த தங்கள் வீரத்திற்கு எனது வாழ்த்துக்கள். மல்யுத்தம், வாள்யுத்தம் என 2 சுற்றுக்கள் வைத்துக் கொள்ளலாம். 2இல் 1 நான் வெற்றி பெற்றாலும் வத்சலா தேவியை என்னிடம் ஒப்படைத்துவிட வேண்டும். சம்மதமா? போட்டி நடுவராக அமர்ந்திருந்த அமைச்சர் நம்பூதிரி உடனே எழுந்து நின்று எதிர்ப்பு தெரிவித்தான். இது எப்படி நியாயமாகும்? வேண்டுமென்றால் 3 சுற்றுக்கள் வைப்போம். 2இல் நீங்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே உங்கள் எண்ணம் நிறைவேறும். செங்கப்ப நாயக்கர் கேலியுடன், நடுவரே, எனக்கு சவால் விடுத்து இந்த களத்திற்கு வர செய்த மலபார் மன்னர் பதில் பேசட்டும். நீங்கள் அமைதியாக வேடிக்கை பாருங்கள். நந்தகோபாலன் நம்பூதிரி நின்றிருந்த திசை நோக்கி அமரும்படி செய்கை காட்டினான். சரி செங்கப்பரே, என் வீரத்திற்கு 2 சுற்றுக்களே மிக அதிகம்தான். முதல் சுற்றிலேயே நீங்கள் மண்ணை கவ்வப்போகிறீர்கள் என்பது நிச்சயம். எந்த யுத்தத்தை முதலில் தொடங்கலாம் என்று நீங்களே முடிவு செய்யுங்கள். நந்தகோபாலின் உருண்டு திரண்ட தோள்கள் புஜங்களை கவனித்த செங்கப்பர், இவன் மல்யுத்தத்தில் சிறந்தவனாக இருப்பான். வாள் யுத்தத்தை முதலில் வைத்து இவனை தோற்கடித்து விடலாம் என்று மனக்கணக்கு போட்டார். பல போர்க்களங்களை சந்தித்து வென்ற தன்னுடைய வாள் யுத்த அனுபவத்தில் மீது இருந்த நம்பிக்கையில் வேகமாக சென்று வாள் கிடைத்து எடுத்துக்கொண்டு வானத்தை நோக்கி முழக்கமிட்டார். முதலில் வாள் யுத்தம் செய்வோம். ஜெய் சாமுண்டீஸ்வரி. நந்தகோபாலன் அமைதியாக நடந்து தனக்குரிய வாள் கிடைத்து எடுத்துக்கொண்டு செங்கப்பரை முதலில் தாக்குதலை தொடங்கட்டும் என காத்திருந்தான். செங்கப்பர் தன் முழு பலத்தையும் பிரயோகித்து அவன் மீது வாள்வீச்சை ஆரம்பித்தார். நந்தகோபாலன் கேடயத்தால் தடுத்தும் குனிந்து விலகியும் அவருடைய போர்க்கலை திறமையை அளந்து கொண்டிருந்தான். அவர் கால்களை நிலத்தில் அழுத்தமாக பதித்து மிகுந்த வலிமையான மூர்க்கமான தாக்குதலில் ஈடுபட்டார். சிறிது நேரத்தில் ஏற்பட்ட களைப்பை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், என்ன நந்தகோபாலரே, உங்கள் கேடயத்திற்குத்தான் அதிக வேலை கொடுக்கிறீர்கள். இது வாள் யுத்தம் என்பதை மறந்துவிட்டீரோ? நந்தகோபாலன் கேடயத்தினை தனது மார்புக்கு நேராக வைத்து வாளை பல திசைகளில் சுழற்றி முடித்து அவர் கழுத்துக்கு நேராக நீட்டினான். இப்பொழுது உங்கள் கேடயத்திற்கு வேலை கொடுக்கப் போகிறேன். எப்படி சமாளிக்கிறீர்கள் என்று பார்ப்போம். நந்தகோபாலனின் வாள் ஆட்டம் தொடங்கியது. அவன் உடலும் கால்களும் ஒரு இடத்தில் நிலையாக நிற்கவில்லை. தாவி குதித்தும் சுழன்றும் தரையிலிருந்து பறந்து எழும்பியும் பல திசைகளில் நடனமாடிக்கொண்டிருந்தன. வாள்வீச்சு எந்த திசையிலிருந்து வரப்போகிறது என்று செங்கப்பரால் கணிக்க முடியவில்லை. மலபார் மன்னனின் களரியாட்டம் அவருக்கு புதுமையாக இருந்தது. அவர் தன்னுடைய வாழ்நாளில் இப்படி ஒரு வாள் யுத்தத்தை எதிர்கொண்டதே இல்லை. தாக்குதலை தடுக்க முடியாமல் திணறினார். சில நிமிடங்களில் அவருடைய புஜம், தோல், இடுப்பு பகுதிகளில் நந்தகோபாலின் வாள் ஆழமாக தடம் பதித்தது. செங்கப்பரின் உடல் குருதியில் நனையத் தொடங்கியது. இறுதியாக அவருடைய தொடையில் வெட்டு விழுந்தபொழுது வலியால் துடிதுடித்து குனிந்தார். நந்தகோபாலன் கண்ணிமிக்கும் நேரத்தில் அவருடைய மற்றொரு காலை இடறிவிட்டு கீழே தள்ளினான். செங்கப்பர் தடுமாறி மண்ணில் விழுந்தார். சுதாரித்து எழுவதற்கு முயற்சி செய்தபொழுது நந்தகோபாலின் வாள் அவர் கழுத்தின் மீது ஒய்யாரமாக நின்று தடுத்து கொண்டிருந்தது. வாள் வீரர் செங்கப்பரே, நீங்கள் வாளை மட்டுமே பலமாக சொட்டி அடித்து பயிற்சி எடுத்திருக்கிறீர்கள். கேடயத்தை லாவகமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளவில்லை. வாள் யுத்தத்தில் கேடயமும் ஒரு ஆயுதம்தான். தோல்வியை ஒப்புக்கொள்கிறீர்களா? செங்கப்பர் கழுத்தில் பதிந்திருந்த கத்தியை தட்டிவிட்டு எழுந்து நின்றார். வாள் மற்றும் கேடயத்தை எடுத்த இடத்தில் கொண்டு போய் வைத்துவிட்டு களத்தின் நடுவில் வந்து நின்று தோள்களை குலுக்கிக் கொண்டார். வாள் யுத்தத்தில் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். மல்யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறேன். மோதுவோம் வாருங்கள். நந்தகோபாலன்
அவர் எதிரில் வந்து நின்றான். களத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து தனது இரு புஜங்கள் மார்பில் தேய்த்து கொண்டு வலது காலை நிலத்தில் மிதித்து உந்தி தள்ளி செங்கப்பரை தாக்குதலுக்கு அழைத்தான். செங்கப்பரின் கண்களுக்கு மஞ்சள் காலை தனது காலை பூமியில் உதைத்து சீறி வரும் காட்சி மனதில் தோன்றியது. சில கணங்கள் அசையாமல் சிலையாக நின்றுவிட்டார். நந்தகோபாலின் குரல் அவரை தட்டி எழுப்பியது. செங்கப்பரே, நீங்களே முதல் தாக்குதலை தொடங்குங்கள். செங்கப்பர் தன் கைகளை தட்டிக்கொண்டு தாக்குதலுக்கு தயாரானார். அவர் புஜத்தில் ஏற்பட்டிருந்த வெட்டுக்காயத்திலிருந்து வழிந்த இரத்த துளிகள் விரல் வழியாக நிலத்தில் விழுந்தது. அதை கவனித்த நம்பூதிரி எழுந்து நின்று இரு கைகளையும் உயர்த்தி உரக்க கத்தினான். போதும் போதும் செங்கப்பரே, உங்கள் உடலில் குருதி வழிந்து கொண்டிருக்கும் நிலையிலும் மல்யுத்தத்திற்கு தயாராக வந்து நிற்கும் மாவீரத்தினை மெச்சுகின்றோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு சிகிச்சையும் ஓய்வும் மிக முக்கியம். இது போட்டித்தானே தவிர போர்க்களம் அல்ல. இந்த திடலில் அசம்பாவிதமாக உயிர்பலி நிகழ்ந்துவிடக்கூடாது. நந்தகோபாலன் பெருமூச்சோடு தன் இரு கைகளை மார்பின் குறுக்காக கட்டிக்கொண்டு அவர் முன்னால் வந்து நின்றான். ஆமாம் செங்கப்பரே, எனக்கு முழு மனதோடு உங்களுடன் மல்யுத்தம் செய்வதற்கு விருப்பமில்லை. இத்துடன் நிறுத்திக் கொள்ளலாமே. அரண்மனை மருத்துவர் களத்தில் இறங்கி சிகிச்சை அளிப்பதற்காக செங்கப்பரை நெருங்கினார். செங்கப்பர் அவரை கைகளால் விலக்கி தள்ளிவிட்டு தலைகுனிந்தவாறு திடலில் இருந்து வெளியேறினார். நம்பூதிரி தீர்ப்பை அறிவித்தார். மாமன்னர் நந்தகோபாலவர்மரை இந்த போட்டியின் வெற்றியாளராக அறிவிக்கிறேன். மலபார் படையின் ஆரவார குரல் திடலில் எதிரொலித்தது. விஜயநகர தளபதியை வெற்றி கொண்ட மாவீரர், மலபார் மன்னர் வாழ்க வாழ்க வாழ்க. குலசேகர பாண்டியன் ஓடிவந்து நந்தகோபாலவர்மனின் கைகளை பற்றி ஆற தழுவிக்கொண்டான். மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி நண்பரே. பாண்டியர்களின் குலமானத்தை காப்பாற்றிவிட்டீர்கள். அன்று இரவு வெற்றியை கொண்டாடும் விதமாக அரண்மனையில் கேளிக்கை விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நந்தகோபாலவர்மன் பட்டத்து ராணி சந்திரிகா தேவியுடன் அரங்கத்திற்கு வருகை புரிந்தான். வத்சலா தேவி இருவரின் பாதங்களில் விழுந்து வணங்கி ஆசி பெற்றுக்கொண்டாள். இசை, பாட்டு, நடனம் என ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் வரிசையாக அரங்கேறி கூட்டத்தை மகிழ்வித்துக் கொண்டிருந்தன. முரசு பேரிடியாக முழங்கியவுடன் ஓர் அறிவிப்பு ஒலித்தது. அடுத்த நிகழ்ச்சி இளவரசர் குருபாதவர்மனின் மந்திர தந்திர காட்சிகள். குலசேகர பாண்டியன் ஐயத்தோடு நந்தகோபாலனிடம் கேட்டான். நண்பரே, குருபாதன் தங்களின் புதல்வன் அல்லவா? போர்க்கலைகள், அரசாங்க நிர்வாக பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டிய பருவத்தில் மந்திரம், மாயவித்தைகள் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஆச்சரியமாக இருக்கிறதே. அவன் 16ஆம் பிராயத்திலேயே போர்க்கலைகளில் தேர்ந்துவிட்டான். 18இல் அரசு நிர்வாகம் விரல் நுனியில் அத்துப்படி ஆகிவிட்டது. பிறகு தனக்கு விருப்பமான ஓவிய மந்திர கலைகளை கற்றுக்கொள்ள அனுமதி கேட்டான். எனது பாட்டனார் மந்திர கலைகளில் கை தேர்ந்தவர். 2 தலைமுறைகளுக்கு ஒருமுறை மாற்றங்கள் வட்டமடித்து சுரண்டு வருவது நியதி அல்லவா? அதனால் நானும் மகிழ்ச்சியோடு சம்மதித்து விட்டேன். அவன் மாயஜால வித்தைகளை பாருங்கள். அரங்கத்தில் கூடியிருந்தவர்கள் மாயத்தந்திர நிகழ்ச்சிகளை மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருந்தனர். குருபாதன் முன்னால் தங்க கூட்டிற்குள் ஒரு அழகிய கிளி அடைக்கப்பட்டிருந்தது. அவன் கூட்டத்தினரை பார்த்து கூறினான். இந்த அழகிய பேசும் கிளியை கூண்டில் அடைத்து வைத்திருப்பது பாவம். அதனை விடுவிக்கப் போகிறேன். கூண்டின் மேல் பட்டு துணியை போர்த்தி கையில் வைத்திருந்த மந்திரக்கோலை சுழட்டி மந்திரத்தை உச்சரித்தான். ஓம் ஹம் ஹம் ஹரீம். பட்டு துணியை விளக்கினான். கூண்டிலிருந்த கிளியை காணவில்லை. அரங்கத்தில் கிளி கத்துகின்ற சத்தம் மட்டும் கேட்டது. அனைவரும் சுற்றுமுற்றும் பார்த்து கிளியின் இருப்பிடத்தை தேடினார்கள். குருபாதனின் குரல் அரங்கம் முழுவதும் எதிரொலித்தது. மாயக்கிளியே, எங்கே இருக்கிறாய்? கிளி பதில் கூறியது. இங்கே, இங்கே இருக்கிறேன். அனைவரும் கிளியின் குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தனர். வத்சலாவின் தோள்களில் அமர்ந்திருந்தது. யாரிடம் இருக்கிறாய்? கிளியின் மறுமொழி, வத்சலா வத்சலா. இளவரசியோ ஆச்சரியமும் வெட்கமும் கலந்த சிரிப்புடன் தன் தோள்களில் அமர்ந்திருந்த கிளியை பார்த்தாள். அரங்கத்தில் எழுந்த கரவொலி வெகு நேரம் நீடித்தது. அத்தியாயம் 8. குருபாதன் கைகளை தட்டி கிளியை அழைத்தான். கிளியே, இளவரசியின் தோள்கள் வலிக்கப் போகிறது. என்னிடம் திருப்பி வந்துவிடு. கிளி அரங்கத்தை வட்டமிட்டு குருபாதனின் முன்னால் வந்து நின்றது. அதன் முன்னே ஒரு முந்திரி பழத்தை வைத்தான். ஆர்வத்தோடு கொத்தி தின்று கொண்டிருந்த கிளியிடம் கேட்டான். கூண்டிற்குள் செல்ல விருப்பமா? இல்லை இல்லை. வனத்திற்கு சுதந்திரமாக பறந்து செல்ல வேண்டுமா? கிளி தலையை ஆட்டியது. ஆமாம் ஆமாம் என்று. அதன் மேல் பட்டு துணியை போர்த்தி மந்திரக்கோலை சுழற்றி மந்திரத்தை உச்சரித்தான். பின் பட்டு துணியை விலக்கினான். கிளி மாயமாக மறைந்துவிட்டது. மீண்டும் அரங்கத்தில் பலத்த கரகோஷம். வத்சலா மட்டும் ஆர்வம் எழுந்து குழப்பத்தில் தவித்தாள். கண்ணெதிரில் பார்த்த கிளி அரங்கத்திலிருந்து எப்படி மாயமாக மறைந்தது?
அந்த கிளிக்கு என்ன ஆகியிருக்கும்? அதன் பிறகு கிளி கத்தும் சத்தம் கூட கேட்கவில்லையே, ஒரே மர்மமாக இருக்கிறதே. குருபாதன் அடுத்தடுத்த வித்தைகளை காட்டி அரங்கத்தில் கூடியிருந்தவர்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்தான். வத்சலா அவற்றில் கவனம் செலுத்த இயலாமல் கிளியை நினைத்து வருத்தத்தில் மூழ்கியிருந்தாள். நிகழ்ச்சி முடிவுற்று திரை மூடப்பட்டது. கிளிக்கு என்ன ஆயிற்று என்பதை இளவரசனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் வேகமாக மேடையின் பின்புறம் நோக்கி ஓடினாள். குருபாதன் தன் மந்திரவாதி ஒப்பனையை களைந்து சாதாரண உடைக்கு மாறியிருந்தான். வத்சலா அவனுடைய எளிமையான தோற்றத்தை கண்டு திகைத்து நின்றாள். அவள் எதற்காக இப்படி மூச்சரிக்க ஓடி வருகிறாள் என்பதை அவன் அறிந்திருந்தாலும் வெளியே ஒன்றும் தெரியாதவன் போல காட்டிக்கொண்டு, நிதானம் இளவரசி, உங்கள் பாராட்டுக்கள் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ளாமல் நான் ஓடிவிட மாட்டேன். கிளியைப் போல் மாயமாக மறந்துவிடப் போவதில்லை. வத்சலா முகத்தை சுழித்து கொண்டாள். நான் ஒன்றும் உங்களை பாராட்டுவதற்காக வரவில்லை. ஏன், என்னுடைய மாயஜல நிகழ்ச்சி தங்கள் மனதிற்கு பிடிக்கவில்லையா? பிடித்திருந்தது, ஆனால் இப்பொழுது பாராட்டுகின்ற மனநிலையில் இல்லை. அந்த கிளி எங்கே? எந்த கிளி? என் தோள்களில் அமர்ந்து வத்சலா என்று பெயர் சொல்லி அழைத்த கிளி. ஓ, அந்த மாயக்கிளியா? அது மறைந்துவிட்டது. வத்சலா முகத்தில் வருத்தம் வாட்டம் மேலோங்க மெல்லிய குரலில் கெஞ்சினாள். அது மாயக்கிளி இல்லை, உயிருள்ள கிளிதான். என் தோள்களில் அமர்ந்திருந்த வேளையில் அழுத்திய விரல் நகங்கள், கீச்சு குரலின் இனிமை எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. தயவு செய்து கிளியை காட்டுங்கள். குருபாதன் அவள் கண்களை பார்த்து சிரித்தபடி அங்கிருந்து கிளம்ப முயன்றான். கிளி இங்கே இருந்தால் தானே காட்டுவதற்கு. என்னை நம்புங்கள் இளவரசி, நீங்கள் பார்த்தது நிஜ கிளி அல்ல. வத்சலா அவன் முன்னால் வந்து இரு கைகளை விரித்து வழிமறுத்து நின்றாள். விளையாடாதீர்கள். அந்த கிளியை என் கண்களில் காட்டும் வரை நான் இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன். உங்களையும் வெளியே போகவிட மாட்டேன். ஐயோ, பெண்களின் பிடிவாத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது தான் நேரில் பார்க்கிறேன். விருந்து முடிந்த பிறகு அந்த கிளி இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்கிறேன். நம் பெற்றோர்கள் விருந்து மண்டபத்தில் காத்து கொண்டிருப்பார்கள். தயவு செய்து வழியை விடுங்கள் இளவரசி. அவன் முகத்தில் குறும்புத்தனம் விளையாடி கொண்டிருப்பதை கவனித்த வத்சலா தேவி, இந்த மாயஜாலக்காரன் வேறு ஒரு கிளியை காட்டி தன்னை ஏமாற்றிவிட்டால் என்ன செய்வது என்று ஐயம் கொண்டாள். தன் வலது கரத்தை அவன் மார்புக்கு நேராக நீட்டி, அதே கிளியை காட்டுவேன் என்று சத்தியம் செய்யுங்கள். குருபாதன் வயிறு வலிக்க வெடித்து சிரித்தான். ஐயனே குருவாயூரப்பா, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். பிடிவாதம், சந்தேகம், இன்னும் என்னென்ன குணங்கள் இளவரசியிடம் இருக்கிறதோ. அவள் அசையாமல் கரத்தை நீட்டியபடி நின்றிருந்தாள். பேச்சு திசை திருப்புவதற்கு முயற்சிக்க வேண்டாம். முதலில் சத்தியம் செய்யுங்கள். சரி, உங்களுக்கு அதே கிளியை காட்டுவேன். இது சத்தியம். இருவரும் ஒன்றாக திரையை விலக்கிக் கொண்டு வெளியில் வருவதை கவனித்த மலபார் மன்னன் மனதிற்குள் புன்னகைத்தான். விருந்து மண்டபத்தில் சேர நாட்டு இளவரசனும் பாண்டிய நாட்டு இளவரசியும் ஜோடியாக வலம் வந்தது அனைவரது புருவங்களையும் உயர்த்தியது. இருவரின் ஜோடி பொருத்தம் பிரமாதம் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். வத்சலா அறுசுவை விருந்தை விரைவாக முடித்துவிட்டு குருபாதனை அவசரப்படுத்தினாள். எனக்குத்தான் இந்த உணவு வகைகள் புதுமையானவை. உங்களுக்கென எப்பொழுதும் சாப்பிடும் விருந்து தானே, சீக்கிரம் முடித்துவிட்டு வாருங்கள். அடடா, கலைகள் கற்பிக்கும் ஆசான் கூட என்னை இப்படி விரட்டியது இல்லை. இருந்தாலும் வத்சலாவின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து பாதியிலேயே விருந்தை முடித்துக்கொண்டு புறப்பட்டான். குருபாதன் சிவப்பு நிற பட்டு துணியால் வத்சலாவின் கண்களை கட்டினான். எதற்காக கண்களை கட்டுகிறீர்கள்? கிளி இருக்குமிடம் அவ்வளோ ரகசியமா? என் மீது நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கிறது. மலபார் தேசத்தின் மன்னர் குடும்பம் மட்டுமே அறிந்த ரகசிய இடங்களுக்கு விருந்தினர்களை இப்படி அழைத்து செல்வதுதான் வழக்கம். சுரங்கப்பாதை வழியாக இருளுக்குள் நீண்ட தூரம் நடந்து செல்வதை உணர்ந்த வத்சலா குருபாதனின் கரங்களை இறுக பற்றி கொண்டு கேட்டாள். எனக்கு மிகவும் அச்சமாக இருக்கிறது. திரும்பி சென்று விடலாமா? நான் அருகில் இருக்கும்பொழுது அச்சம் எதற்கு? என் மீது நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருப்பதால் தான் கண்களை கட்டிக்கொண்டு தங்கள் கைகளை பற்றி கொண்டு வருகிறேன். குருபாதன் சிரித்தபடி கலைக்கூடத்திற்குள் நுழைந்தான். ஓர் ஓவியத்தின் அருகில் அழைத்து சென்று கண்களை மூடி மந்திரத்தை உச்சரித்து அவள் கரங்களை அதன் மீது படரவிட்டான். கிளியின் அழகு, மென்மையான சிறகுகள், கால்களில் இருந்த கூர்நகத்தை உணர்ந்த வத்சலா மெய்சிலிர்த்தாள். அவள் கரங்கள் பட்டவுடன் கிளி கத்தியது. கீ கீ கீ. இந்த கிளிதான், என் கண்களை அவிழ்த்து விடுங்கள். குருபாதன் சிவப்பு நிற பட்டு துணியை அவிழ்த்தான். வத்சலாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவள் எதிரில் தத்ரூபமாக இருந்தது அதே கிளியின் ஓவியம். என்ன இது? கிளியின் ஓவியத்தை காட்டுகிறீர்கள்? கிளி பறந்துவிட்டதா? என்னை ஏமாற்ற வேண்டாம். எனக்கு கொடுத்த சத்தியத்தை மறந்துவிட்டீர்களா? நிச்சயமாக நான் ஏமாற்றவில்லை இளவரசி. நீங்கள் அரங்கத்தில் சந்தித்த கிளி இதுதான்.
விளக்கமாக சொல்கிறேன். தோட்டத்திற்கு செல்வோம், வாருங்கள். பசுமை நிறைந்த வனத்திற்கு அழைத்து சென்று ஒரு மாமரத்தின் அருகில் நின்று கண்களை மூடி மந்திரத்தை உச்சரித்து கைகளை தட்டினான். கிளி மரத்தின் உச்சியிலிருந்து படபடவென்று சிறகுகளை அடித்துக்கொண்டு வேகமாக பறந்து வந்து வத்சலாவின் தோள்களில் அமர்ந்து கத்தியது. இளவரசி பொய்க் கோபத்துடன் சலித்து கொண்டாள். இது என்ன மாய மந்திர விளையாட்டு? பெரும் புதிராக இருக்கிறது. ஓவியத்திலிருந்த கிளி கத்தியது நிஜமா? எனக்கு ஒன்று விளங்கவில்லை. குருபாதன் வத்சலாவின் அருகில் நெருங்கி வந்து ரகசிய குரலில் கூறினான். பொதுவாக மந்திர ஸ்லோக ரகசியங்களை மந்திரம் கற்பவர்கள் வெளியே சொல்லக்கூடாது என்பது விதி. இருந்தாலும் இளவரசியின் மீது நம்பிக்கை வைத்து சொல்கிறேன். பிரம்மகிரி மலைக்குகையில் வசிக்கின்ற ஒரு மகா சித்தரிடம் இந்த யோக கலைகளை கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஓர் உயிரினத்தின் சூட்சும சரீரத்தை மந்திர சக்தியின் மூலம் ஓவியத்தில் நிலைபெற வைத்துவிட்டு சூழ சரீரத்தை நாம் விரும்பிய இடங்களில் தோன்றும்படி செய்ய இயலும். இந்த கலைக்கு பெயர் பிரக்காய்மியம், அதாவது கூடுவிட்டு கூடு பாய்கின்ற வித்தைகளில் ஒரு வகை. முதலில் பறவை விலங்குகளை வைத்து பயிற்சிகள் மேற்கொண்டு வருகிறேன். இதில் நன்கு சித்தி பெற்ற பின்னர் அடுத்த கட்டமாக மனிதர்கள். வத்சலா கலக்கத்தோடு அவனை பார்த்தாள். இளவரசர்களுக்கு போர்க்கலைகள் போதுமே, எதற்கு இந்த விபரீத மந்திர கலைகள்? என்ன இளவரசி, இப்படி கேட்டுவிட்டீர்கள்? இதில் என்ன விபரீதம்? இவை நம் முன்னோர்களின் பாரம்பரிய கலை பொக்கிஷங்கள். ஏடுகளில் எழுதப்படுவதில்லை. குரு சிஷ்ய பரம்பரை வழியாக காலங்காலமாக தொடர்ந்து வருவது. மன்னர்களின் கடமை மக்களை காப்பது மட்டுமல்ல, நம் கலைகளை பாதுகாப்பதும் முதன்மையானது. கிளியின் பட்டு போன்ற மேனியை மென்மையாக தடவி கொடுத்து வத்சலா பெருமூச்சு விட்டாள். தாங்கள் கூறும் உண்மை புரிகின்றது. என் மனதில் இருந்த அச்சம் விலகி ஓரளவு நிம்மதி பிறந்தது. குருபாதன் வாடிய முகத்தோடு, ஆனால் என் மனதில் இருந்த மகிழ்ச்சி விலகி கவலை பிறந்துவிட்டது. ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? அச்சம் இருந்தபொழுது என் கரங்களை இறுக பற்றி கொண்டிருந்தீர்கள். அச்சம் விலகிய பின்னர் என்னை கைவிட்டு விட்டீர்களே. உடனே இளவரசி செல்ல கோபத்தோடு அவன் கன்னத்தை கிள்ளி மீண்டும் அவன் கரங்களோடு இறுக பிணைத்து கொண்டாள். இருவர் இதயமும் ஒரே அலைவரிசையில் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. இளவரசிக்கு என்னை பிடித்திருக்கிறதா? மலபார் தேசத்தின் இளவரசரை பிடித்திருக்கிறது. ஆனால் மந்திரவாதி இளவரசரை நினைத்தால் சிறிது அச்சம் இருக்கத்தான் செய்கிறது. ஏன் அந்த அச்சம்? தங்கள் மந்திர சக்தியால் என்னை மானாகவோ மயிலாகவோ உருமாற்றி சிறைப்படுத்தி விடுவீர்களோ என்கிற அச்சம்தான். ஓஹோ, அப்படியும் ஒரு வழி இருக்கிறதா? மானாக மயிலாக மாற்றினால் பிறருக்கு தெரியாமல் மறைத்து வைப்பது மிகவும் கடினம். அணிலாக உருமாற்றி இந்த மாபரபொந்தில் அடைத்து விடுகிறேன். நாம் விரும்பும் வேளையில் இடையூறுகளின்றி சந்திக்கலாம். இளவரசி தன் முகத்தை அப்பாவியாக வைத்துக்கொண்டு, நீங்கள் இல்லாத வேளையில் பருந்தோ காட்டுப்புனியோ வந்து என்னை கவ்விக்கொண்டு போய்விட்டால் என்ன செய்வீர்கள்? குருபாதன் அவள் முன்னால் பவ்யமாக தலை குனிந்து வணங்கினான். ஆஹா, காதல் மயக்கத்தில் என் மதி மயங்கி வேலை செய்ய மறந்துவிட்டதே. இளவரசி உடனே தன் வலது கரத்தை அவன் முகத்துக்கு நேராக நீட்டினாள். கேலி பேச்சுக்கள் போதும். என் மீது மந்திர சக்தியை பிரயோகிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்யுங்கள். குருபாதன் இரு கைகளையும் மேலே உயர்த்தி வானத்தை நோக்கி கும்பிட்டான். ஐயோ பகவதி அம்மே, இளவரசிக்கு இன்னும் விளையாட்டு பருவம் போகவில்லையா? எதற்கெடுத்தாலும் சத்தியமா? ஆமாம், நான் அப்படித்தான். மனதில் தோன்றியவுடன் சத்தியம் கேட்பேன். மறுக்காமல் நீங்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் பின்பக்கமாக திரும்பி முணுமுணுத்து கொண்டான். முருங்கை மரம் என்ற சொல் மட்டும் வத்சலாவின் செவிகளில் விழுந்தது. என்ன சொன்னீர்கள்? என் முகத்துக்கு நேராக முழுமையாக சொல்லுங்கள். ஒன்றுமில்லை தேவி, மலபார் தேசத்தில் முருங்கை மரம் கிடையாது. பாண்டிய நாட்டில் மிகுதியாக இருக்குமே, இங்கே கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன். அவள் உடனே சுதாரித்து கொண்டு குருபாதன் புஜத்தை பிடித்து கிள்ளி திருகினாள். எனக்கும் அந்த பழமொழி நன்றாக தெரியும். வேதாளத்திற்கு வாழ்க்கைப்பட்டால் முருங்கை மரத்தில் ஏறித்தான் ஆக வேண்டும் என்று கூறினீர்கள். நான் கேட்டபடி சத்தியம் செய்யுங்கள். குருபாதன் அவள் கைகளில் தட்டி, உங்கள் காரியத்தில் கண்ணாக இருக்கிறீர்கள் இளவரசி. சத்தியம் சத்தியம். இன்னும் எதற்கு இந்த மரியாதை பேச்சு? நீங்கள் என்னிடம் உரிமையோடு ஒருமையில் பேசலாம். எனக்கு அதுதான் விருப்பம். தேவியின் விருப்பத்தை நிராகரிக்க முடியுமா? நிச்சயம் நிறைவேற்றுகிறேன். இருவரும் கலைக்கூடத்தை தாண்டி வெளியே வந்தனர். என் கண்களை கட்டவில்லையா? மலபார் தேசத்து மன்னர் குடும்பத்தில் ஐக்கியமான பிறகு நமக்குள் ரகசியங்கள் ஒளிவு மறைவு எதற்கு? வத்சலா தேவி அவன் கரங்களை மேலும் இருக்க பற்றி தோள்களில் சாய்ந்து கொண்டாள். அத்தியாயம் 9. காதல் நதியில் குளித்து பேரன்பில் சிறகடித்து பறந்து கொண்டிருந்த ஜோடி புறாக்களுக்கு 3 திங்கள் காலம் 3 நாட்களைப் போல்
விரைவில் கடந்து சென்றது. பிரீகாமியம் மந்திரக்கலையில் பறவைகள் விலங்குகளை பரிசோதித்து வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்றுவிட்ட குருபாதன் அடுத்ததாக மனிதர்களை வைத்து பயிற்சி மேற்கொள்வதற்கு திட்டமிட்டான். அவன் லட்சியமும் அதுவே. ஒவ்வொரு முறையும் மகாசித்தர் குருகுலத்தில் 48 நாட்கள் தங்கி பற்பல வித்தைகளை கற்றுக்கொண்டு வந்தான். பிரம்மகிரி பயணத்தை நினைத்தாலே அவனுக்குள் இனம் புரியாத மகிழ்ச்சி ஆட்கொண்டுவிடும். மலைச்சரிவின் அடர்ந்த வனத்தில் சிற்றோடை அருகில் அமைந்திருக்கும் குருகுலத்தின் அழகு மிகவும் ரம்மியமானது. பசுமை மனம் நிறைந்த சில்லென்ற காற்று நாசி வழியாக சுவாச குழலின் ஆழம் வரை பயணிப்பதை அனுபவித்து உணர இயலும். சிற்றோடை நீரின் சுவை குருவாயூரப்பன் சந்நிதியின் ருத்ர தீர்த்தத்திற்கு நிகரானது. பல்வேறு வகையான மரங்கள், மூலிகை தாவரங்கள், பறவைகள், பூச்சி இனங்கள், காட்டு விலங்குகளின் சிறப்பியல்புகளை மகாசித்தர் நேரடி அனுபவத்தின் வழியாக கற்றுக் கொடுப்பார். நாட்கள் நகர்ந்து செல்வதே தெரியாது. இந்த முறை பிரம்மகிரி பயண ஏற்பாடுகள் வழக்கமான குதூகலமின்றி தொய்வோடு நடைபெற்றது. 48 நாட்கள் வத்சலாவை பிரிந்து எப்படி இருப்பது என்று குருபாதன் இதயம் சஞ்சலத்தில் சிக்கி தவித்தது. வத்சலாவிடம் பிரியா விடை பெற்று செல்வதற்காக அந்தப்புரத்திற்கு வந்தான். அரண்மனை தோட்டத்தில் காதலர்கள் இருவரும் பிரிவின் நிமித்தமாக ஏக்கத்தோடு சந்தித்துக் கொண்டனர். இளவரசே, இந்த பயணத்துடன் சித்தரிடம் நீங்கள் பயில வேண்டிய கலைகள் நிறைவு பெற்றுவிடுமா? கல்விக்கு கரை ஏது வத்சலா. மகாசித்தர் கைவசம் இருக்கும் கலைகளை கற்று முடிப்பதற்கு என் ஆயுள் போதாது. அவர் ஒரு கலைக்களஞ்சியம். என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டது நான் செய்த பெரும் பாக்கியம். நமக்கு தேவையானவற்றை மட்டும் சிறப்பாக கற்றுக்கொண்டு சிறந்த மாணவன் என்று பெயர் வாங்குவதே சாலச் சிறந்தது. மேலும் இளவரசனாக இருக்கும் வரைதான் இங்கும் அங்கும் சுதந்திரமாக ஓடித் திரிய முடியும். இராஜாங்க பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு விட்டால் அரண்மனை, கோட்டை நிர்வாகம், வணிகம் ஆகியவற்றை கவனிப்பதிலேயே பொழுதுகள் கழிந்துவிடும். நீங்கள் எப்பொழுது பட்டத்திற்கு வருவீர்கள்? ஏது, பாண்டி நாட்டு இளவரசிக்கு இப்பொழுதே மலபார் தேசத்து மகாராணியாக விருப்பமோ? வத்சலா செல்லமாக கொப்பித்துக் கொண்டாள். அப்படி ஒன்றுமில்லை. நமக்கு திருமணம் நடைபெற்று நீண்ட தேனிலவு முடிந்து தங்களைப் போல் 2 புலிக்குட்டிகளை பெற்ற பின்னர் நிதானமாக நீங்கள் பதவிக்கு வந்தால் போதும் என்று கூற விழைந்தேன். குருபாதன் பெருமூச்சு விட்டு, குருவாயூரப்பனே, நீ கூறுவது போல் நடந்தால் நான் அரைக்கிழவனான பிறகுதான் அரசனாவேன். என் தந்தை ஊன்றுகோளுடன் தட்டு தடுமாறி நடக்குமாறி மன்னராக பவனி வருவார். நினைத்து பார்க்கவே பரிதாபமாக இருக்கிறது. உங்களுக்கு எப்பொழுதும் கேலி பேச்சுதான். நான் கூற வருகின்ற கருத்தை புரிந்து கொள்வதே இல்லை. குருபாதன் அவள் மெல்லிய கரங்களை பற்றி மார்போடு அணைத்துக் கொண்டு சிரித்தான். உன் எண்ணத்தை அறிவேன் தேவி. மன்னனாக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு குடும்ப வாழ்க்கையில் கவனம் குறைந்துவிடும் என நீ நினைப்பது சரிதான். நான் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டேன். இந்த முறை குருகுல பயிற்சி முடிந்தவுடன் சித்தரிடம் நன்றி தெரிவிக்கும் வேளையில் நம் காதலை எடுத்து சொல்லி, குருவே, தங்களிடம் மந்திர கலைகள் கற்றுக்கொண்டது போல பாண்டிய நாட்டு இளவரசியிடம் இல்லற கலைகளை கற்றுக்கொள்ள செல்கிறேன். என்னை ஆசிர்வதியுங்கள் என்று விடை பெற்றுக் கொண்டு வந்துவிடுவேன். அப்பாடா, அலைப்பாய்ந்து கொண்டிருந்த என் மனம் ஓரளவு அமைதி பெற்றது. கவனமாக சென்று வாருங்கள். உத்தரவு இளவரசி. என் தந்தைக்கும் நாம் காதலிப்பது தெரியும் என்று நினைக்கிறேன். பயணம் முடித்து வந்தவுடன் நம் திருமணம்தான். ஆவலோடு காத்திருக்கிறேன். 48 நாட்கள் 4 யுகங்கள் போல கடந்து சென்றதில் அரண்மனையில் இருந்த வத்சலா மிகவும் தவித்து போய்விட்டாள். உணவில் விருப்பமின்றி, உறக்கத்தில் ஆர்வமின்றி, பசலை நோயின் தாக்கம் அவள் முகத்திலும் தேகத்திலும் அப்பட்டமாக தெரிந்தது. பிரம்மகிரியில் குருபாதனிடம் வழக்கமாக இருக்கும் சுறுசுறுப்பும் ஆர்வமும் காணாமல் போய்விட்டதை அவன் குருகுலத்திற்கு வந்து சேர்ந்த 2 நாட்களிலேயே மகாசித்தர் கண்டுபிடித்து விட்டார். காதலில் மூழ்கியிருப்பவன் அடிக்கடி தனிமையை நாடி சிந்தனையில் மூழ்கி எதையோ நினைத்து தனக்குள் சிரித்து கொண்டிருப்பான் என்று சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பவராயிற்றே. ஓய்வு தினத்தில் குருபாதனை தனியாக அழைத்து அமர வைத்து கனிவுடன் விசாரித்தார். குருவின் இந்த கேள்விக்காகவே காத்திருந்த குருபாதன் வத்சலா தேவி மலபார் தேசத்தில் தஞ்சம் வந்திருக்கும் கதையை விளக்கமாக எடுத்துரைத்தான். சித்தர் அவனை ஆசிர்வதித்து அறிவுரைகள் வழங்கினார். காதல் என்பது உன்னதமான உணர்வுதான். அண்ட சராசரத்தை கட்டிக்காக்கும் ஆண்டவன் கூட அதற்கடிமையே. சாதாரண மனிதனுக்கு காதல் ஈடு இணையில்லாத பேரின்பம். ஆனால் மன்னர்களின் வாழ்க்கையில் அது ஒரு சிறு அங்கம் மட்டுமே. அரசனின் முதல் கடமை மக்களை காப்பது, அரசை திறம்பட நிர்வாகம் செய்வது. காதல், குடும்பம், உறவுகள், ஏனைய வாழ்வியல் இன்பத் துன்பங்கள் அனைத்தும் அவனுக்கு 2ஆம் பட்சமாக இருக்க வேண்டும். இது பாண்டிய நாட்டு இளவரசிக்கும் தெரியும். நீதி தவறிய தீர்ப்புக்காக தன் இன்னுயிர் நீத்த நெடுஞ்செழியன் குடிமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக தன் கைகளை துண்டித்துக் கொண்ட பொற்கை பாண்டியன் வழித்தோன்றல் அல்லவா? காதல் மயக்கத்தில் மறந்திருக்கலாம். நான் உன்னிடம் வேண்டுகின்ற குருதர்ச்சனையும் அதுதான்.
கடமை ஒன்றையே உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த அரசன் என்று நீ வரலாற்றில் பெயர் பெற்று விளங்க வேண்டும். குருபாதன் மகாசித்தரின் பாதங்களை தொட்டு வணங்கினான். நிச்சயம் நிறைவேற்றுவேன் மகா குருவே. குருபாதன் கொச்சிக்கோட்டைக்கு திரும்பியவுடன் திருமண பேச்சு தொடங்கியது. மலபார் அரச குலத்தின் வழக்கப்படி சகல சுபயோகங்கள் நிறைந்த நன்னாளில் 2 அரச குடும்பங்களும் பகவதி அம்மன் சன்னதியில் ஒன்றிணைந்து வழிபாடுகளை நிறைவேற்றிய பிறகு நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. குலசேகர பாண்டியன் மிகவும் நெகிழ்ச்சியோடு நந்தகோபாலவர்மனுக்கு நன்றி தெரிவித்தான். மலபார் வேந்தரே, வத்சலாவின் மானம் காத்த தாங்களே அவளை மருமகளாக ஏற்றுக்கொண்டதை நினைத்து ஒரு தந்தையாக என் நெஞ்சும் உவகையில் பூரிப்படைகிறது. நாங்கள் மலபார் தேசத்தில் அடைக்கலம் புகுந்து 3 திங்கள் கடந்துவிட்டன. எங்கள் பாட்டனார் பராக்கிரம பாண்டியனின் சகோதர வம்சா வழியினர் ஈழ தேசத்தின் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கின்றனர். அவர்களிடம் படை உதவி கேட்பதற்காக ஈழப்பயணம் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்தேன். என் ஆருயிர் மகள் வத்சலாவை என்னோடு அழைத்து செல்வதா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருதலை கொள்ளி எறும்பாக தவித்து வந்தேன். இன்று அந்த குழப்பம் நீங்கியது. அவளுக்கு பாதுகாப்பான இடம் இந்த உலகில் மலபார் தேசத்தை விட வேறு எதுவும் இல்லை என்று ஆலவாய் அண்ணல் நிச்சயித்து விட்டதாகவே கருதுகிறேன். மனநிறைவோடு என் புதல்வியை இளவரசர் குருபாதவர்மன் கரங்களில் ஒப்படைக்கிறேன். திருமணம் முடிந்த 2 வாரங்களில் என் கடல் பயணம் தொடங்குவதற்கு தங்களின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். பாண்டிய மன்னன் கூறிய வார்த்தைகளை கேட்டவுடன் வத்சலாவின் நெஞ்சம் பதறி கண்களில் நீர் கோர்த்து நின்றது. அவள் நிலையை கவனித்த நந்தகோபாலவர்மன் குலசேகர பாண்டியனின் கரங்களை ஆதரவோடு பற்றி கொண்டு கூறினான். எதற்கு நண்பரே இந்த அவசரம்? மணமக்களோடு இன்னும் சில திங்கள் தங்கினால் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவோம். இளவெநீர் காலம் முடிவுற்ற பின்னர் செல்லலாம். பாண்டிய மன்னன் கேலி புன்னகையோடு தலையசைத்து மறுத்தான். கூடாது மன்னரே, நேற்று வரை நான் மலபார் தேசத்தின் விருந்தினராக இருந்தேன். இன்று முதல் சம்மந்தியாகிவிட்டேன். மகளை கரம் பிடித்து கொடுத்த அகத்தில் விருந்து உண்ட கைகளின் ஈரம் காய்வதற்குள் சம்பந்தி குடும்பத்தினர் புறப்பட்டு விட வேண்டும் என்பதே சம்பிரதாயம். நமக்குள் எதற்கு இந்த தேவையற்ற சம்பிரதாயங்கள்? சேர சோழ பாண்டியர்கள் ராஜ்யங்களால் பிரிந்திருந்தாலும் இனத்தால் ஒன்றுபட்டவர்கள் அல்லவா? உண்மைதான். எனது பேரப்பிள்ளை விளையாடும் பருவம் எய்துவதற்குள் பாண்டிய ராஜ்யம் என் கைவசம் இருக்க வேண்டும் என்பது என்ன ஆசை. அதனால் இப்பொழுது விரைவாக முதல்கட்ட பணிகளை துவக்க எண்ணுகிறேன். வத்சலா நாணத்தால் முகம் சிவந்தாள். நந்தகோபாலன் பாண்டிய மன்னனின் தோள்களில் தட்டி கொடுத்து பாராட்டினான். சிறந்த எண்ணம்தான், நிச்சயம் நிறைவேறும். மலபார் பிரதேசம் முழுவதும் குருபாதவர்மன் வத்சலா தேவியின் திருமணம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மணமகன் அழைப்பு, தாலிக்கட்டு, பாணி கிரகணம், கன்னியாதானம், சதயா விருந்து என 5 தினங்கள் நடைபெற்ற விருந்தில் 16 வகையான உணவுகள் பரிமாறப்பட்டன. திருமண நாளன்று 32 வகையான உணவுகள் சதயா விருந்தில் இடம் பிடித்தன. குலசேகர பாண்டியனின் ஆழ்மனதில் மதுரை மாநகரின் ஆலவாய் அண்ணல் திருக்கோவிலில் உள்ள மண்டபத்தில் கோலாகலமாக நடைபெற வேண்டிய வத்சலாவின் திருமணம் மலபார் மண்ணில் அரங்கேறும் நிலை வந்துவிட்டதே என்கிற வருத்தம் இருந்தது. ஆனாலும் பாண்டியர்களுக்கு அங்கேற்கனி அம்மனைப் போல சேரர்களுக்கு பகவதி அம்மன் என்று மனதை தேற்றிக் கொண்டான். வத்சலா தேவி காதலித்தவனை கரம் பற்றிய தருணத்தில் ஆனந்த கண்ணீர் வடித்தான். 10 தினங்கள் கழித்து குலசேகர பாண்டியன் சிறிய படையோடு 2 கப்பல்களில் புறப்பட்டான். மலபார் கடல் வழியாக பயணித்து ஈழ தேசத்தின் கல்முனை துறைமுகத்தை அடைவதே அவனது பயணத்திட்டம். ஈழத்தீவை அரைவட்டமாக சுற்றி செல்ல வேண்டியிருப்பதால் 3 தினங்கள் கடல் பயணம் மேற்கொள்ள வேண்டும். பாண்டிய மன்னன் கொச்சியிலிருந்து கிளம்பும் வேளையில் சீராக இருந்த வானிலை மறுதினமே கருமேகங்கள் சூழ்ந்து உருமாறத் தொடங்கியது. கரை ஒதுங்குவதற்கு தீவுகள் அற்ற வளைகுடா பகுதியில் கடல் சூறாவளி உருவாகி கொண்டிருந்தது. குலசேகர பாண்டியனின் 2 கப்பல்களும் ஈழ தேசத்தை நோக்கி முன்னேறுவதற்கும் கொச்சி திரும்புவதற்கும் வழியில்லாமல் நடுக்கடலில் சிக்கிக் கொண்டது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பாகமாக உங்களுக்கு வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.